வெல்கம் டு தமிழ் காவியம். அபிமன்யுவை பண்டைய உள்ளுணர்வு நுட்பம் மாய மிருகமும் தாக்கிக் கொண்டிருக்க அவனது மனதில் பல குரல் எதிரொலித்தது. அப்போது ஒரு சக்தி அதை எல்லாம் கலைத்து அவனை தெளிவுபடுத்தியது. பின்பு, அபிமன்யு, நீ நலமாக இருக்கிறாயா என்று மெல்லிய குரல் ஒன்றை அபிமன்யு கேட்டான். அந்த குரலை அடையாளம் கண்டு கொண்டு அடுத்த கணம் அபிமன்யுவின் முகத்தில் புன்னகை விரிந்தது. ஆச்சாரியரே, நீங்கள் கண்டிப்பாக எனக்கு உதவுவீர்கள் என்று எனக்கு தெரியும் என்றான். ஆனால் அவன் அதற்கு மேல் எதுவும் பேசுவதற்கு முன்பே தாமா மீண்டும் அவனை பார்த்து, உன்னிடம் அதிக நேரம் இல்லை, உனது உடலை எனது கட்டுப்பாட்டில் எடுக்க அனுமதி கொடு என்றார். தாமாவின் குரலில் லேசான பதற்றம் இருந்தது. அதை கேட்ட அபிமன்யுவிற்கு சற்று விசித்திரமாக தோன்றினாலும் அவன் சம்மதத்துடன் தலையசைத்தான். உடனடியாக தாமா தனது ஆற்றலால் அபிமன்யுவின் உடலை முழுமையாக தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தார். இதற்கிடையில் ஆற்றல் திரை சிதறியதால் அந்த மாய மிருகமான வித்யகந்த மிருகம் அங்கிருந்து தப்பிக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் தாமா ஏற்கனவே அந்த சிவப்பு திரையை விடவும் பல மடங்கு வலிமையான ஒரு வெள்ளை ஒளிச்சுவரை அந்த மண்டபத்தை சுற்றி உருவாக்கியிருந்தார். அந்த தடையை கண்ட மாய மிருகம் கோபத்துடன் கர்ஜித்தது. ஆனால் அது உடனே தாக்கவில்லை. மாறாக சரியான தருணத்திற்காக காத்திருந்தது. மாய மிருகம் ஒளித்திரையை உடைத்துக் கொண்டு தப்பி ஓட நினைத்தது. ஆனால் தாமாவின் பார்வை அதன் மீது விழுந்த நொடி அதன் ஆன்மாவை நடுங்கியது. அது பயத்துடன் அவரை பார்த்து, இங்கு பார், நான் உனக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை. அந்த சிறுவன் இன்னும் நலமாகவே இருக்கிறான். நான் அவனை ஒன்றும் செய்யவில்லை என்றது. அந்த மஞ்சள் நிற கண்கள் தாமாவை கோபத்துடன் உற்று பார்த்தாலும் அவற்றுக்குள் பயம் தெளிவாக தெரிந்தது. கனத்த குரலில் தாமா அதை பார்த்து, இந்த உள்ளுணர்வு நுட்பத்தின் 6வது பகுதியை நீயாகவே கொடுத்து விடுகிறாயா அல்லது உன்னை நான் அழிக்க வேண்டுமா என்று கேட்டார். அந்த தருணத்தில் அவரது வாயுபூத ஆற்றலால் உருவான நூற்றுக்கணக்கான ஈட்டிகள் அந்த மாய மிருகத்தை நோக்கி நகரத் தொடங்கின. இதைக் கண்ட அந்த மிருகம் பயத்தினால் மனித உருவிற்கு மாறி கத்தியது. நீ இப்படி செய்யக்கூடாது. நீ என்னை கொன்று விட்டால் அந்த சிறுவன் துவாரக பிரிவிலிருந்து ஒருபோதும் உயிருடன் வெளியேற மாட்டான். நான் எனது குலத்தின் அரச ரத்தத்தைச் சேர்ந்தவன். நான் கொல்லப்பட்டதை எனது குலம் அறிந்தால் அந்த கதவிற்குள் நுழையும் ஒவ்வொரு மனிதனையும் அவர்கள் துவம்சம் செய்து விடுவார்கள் என்று கெஞ்சியது. இதைக் கேட்ட தாமாவின் வெள்ளை நிற கண்கள் சுருங்கின. ஈட்டிகளின் வேகம் இன்னும் அதிகரித்தது. மரண பயத்தில் அந்த மாய மிருகம் அலறியது. சரி சரி, நான் 6வது பகுதியை அவனிடம் கொடுத்து விடுகிறேன். ஆனால் என்னை எனது குலத்திற்கு உயிருடன் திரும்பி அனுப்புவதாக எனக்கு வாக்குறுதி கொடு என்றது. அதன் கண்களில் மரண பயம் தெளிவாக தெரிந்தது. தாமா அதை பார்த்து, அதை பற்றி பிறகு யோசிக்கலாம். ஆனால் நீ என்னை ஏமாற்றினால் நான் எவ்வளவு கொடூரமானவன் என்பதை உன்னால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது என்றார். தாமா பேசி முடிப்பதற்குள்ளேயே அந்த மாய மிருகம் தனது நடுங்கும் கைகளை அசைக்க காற்றில் ஒரு சுருள் தோன்றியது. தாமா தனது ஆன்மீக ஆற்றலால் அதை இழுத்து அதிலிருந்த தகவல்களை அபிமன்யுவின் மனதிற்குள் செலுத்தினார். பிறகு அவனோடு தொடர்பு கொண்டு, அபிமன்யு, இதுதான் உள்ளுணர்வு நுட்பத்தின் இறுதி பகுதி. சீக்கிரம் உனது முத்திரையை முழுமையாக்கு என்றார். ஒவ்வொரு நொடியும் வானத்தில் இருந்த ஆற்றல் மேகம் சுருங்கிக் கொண்டே வந்தது. இதை வெகு தொலைவில் இருந்து பார்த்து கொண்டிருந்த பகீரா கோபம் கொண்டு, தாமா, இதற்காக நீ மிகப்பெரிய விலையை கொடுக்க போகிறாய். இதற்கு நான் கொஞ்சம் கூட ஆதரவளிக்க மாட்டேன் என்று கூறிவிட்டு அவர் ஒளியாக மாறி மறைந்தார். பகீரா சென்றவுடன் அந்த இடத்தில் ஒரு விசித்திரமான மூடு பனி பரவியது. அந்த பனிக்குளத்தில் இருந்து கொடூரமான கண்களுடன் வஞ்சக சிரிப்புடனும் ஒரு உருவம் வெளிப்பட்டது. அவனது பார்வை வானத்தில் சுருங்கிக் கொண்டிருந்த மேகங்களின் மீது நிலைத்திருந்தது. புன்னகைத்தபடி தாமாவை பார்த்த அவர், படைப்பிரிவின் வலிமையான எதிரிகளில் ஒருவனை ஒழிப்பதற்கு இவ்வளவு சீக்கிரம் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நான் நினைக்கவில்லை. தாமா, கூடிய விரைவில் நாம் சந்திக்க வேண்டி வரும். ஆனால் அந்த சந்திப்பில் நான் உனது உயிரை பறிப்பேன் என்று கர்ஜித்தார். அவர் வேறு யாரும் அல்ல, ரணசிங்கர் தான். அவர் பேசும்போது கண்களில் ஒரு பயங்கரமான மின்னல் ஒளி தென்பட்டது. அதே சமயம் மண்டபத்திற்கு வெகு தொலைவில் ஒரு விடுதியின் ஆடம்பரமான அறையில் சிவப்பு அங்கி அணிந்தபடி இருந்த அகிலன் தனது முகத்தில் இருந்த முகமுடியை அகற்ற முயன்றான். அந்த தருணத்தில் திடீரென்று அருகில் ஒருவரது ஆற்றலை அவன் உணர்ந்தான். ஜன்னல் பக்கம் தனது பார்வையை திருப்பிய அவன், நீங்கள் இங்கே வந்திருக்க கூடாது. நான் தற்போது சந்திரபுரி சாம்ராஜ்யத்திற்குள் இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதீர்கள் என்றான். ஆனால் அகிலன் பேசி முடித்த அடுத்த கணம் ஒரு கை அவனது தொண்டையை நோக்கி பாய்ந்தது. அவன் அந்த தாக்குதலிலிருந்து தப்பிக்க முயலும் முன்பே அவனது உடலுக்குள் இருந்த ஆற்றல்கள் மறுத்து போவதை உணர்ந்தான். எதிர்க்க முடியாமல் போனதால் அந்த கை அவனது தொண்டையை இறுக்கமாக பிடித்தது. ஒரு கோபம் கொண்ட குரல், நான் எங்கே போக வேண்டும், எங்கே போகக்கூடாது என்று சொல்லும் தகுதி உனக்கு இல்லை. அகிலா, அந்த சிறுவனை பழிவாங்கும் முன் எனக்காக ஒரு வேலையை முடிக்க வேண்டும் என்று நான் உன்னிடம் சொன்னேனே, அதை மறந்து விட்டாயா? தேவோதய நிலையை எட்டிய பிறகு உனது கர்வம் அதிகமாகிவிட்டது. நீ ஏற்கனவே ஒருமுறை தோற்றுவிட்டாய். உனது அந்த தோல்வியால் அந்த சிறுவனின் ஆற்றல் இப்போது எனக்கு பிரச்சனையாகும் அளவிற்கு வளர்ந்து விட்டது என்று கர்ஜித்தது. மேலும் நான் பலவீனம் அடைந்து விட்டதாகவோ
உன்னுடன் இருக்கும் அந்த கிழவனுக்கு நான் பயந்து விட்டதாகவும் நினைக்காதே. நான் உன்னையும் உன் குருவையும் கொன்று விடுவேன் என்று மிரட்டியது. இவ்வாறு பேசிக்கொண்டே அந்த நிழல் ஒரு மங்கலான உருவமாக மாறியது. அது வேறு யாரும் அல்ல, ரணசிங்கன் தான். உண்மையில் இது ரணசிங்கர் அல்ல, அவரது ஆன்மீக ஆற்றலின் ஒரு சிறு பகுதி மட்டுமே. தனது தொண்டையை சுற்றி இறுக்கம் அதிகரிப்பதை உணர்ந்த அகிலன் முகத்தில் ஒருவித இயலாமையும் தீவிரமும் கலந்திருக்க மெதுவான குரலில், என்னை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். போட்டியின் போது அபிமன்யுவை காயப்படுத்தினால் அந்த பொக்கிஷத்தை எளிதாக பெற்றுவிடலாம் என்றுதான் நான் நினைத்தேன். தயவு செய்து எனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுங்கள். நான் எப்போதும் இதை நினைவில் வைத்திருப்பேன். நீங்கள் எனக்கு செய்த உதவியை ஒருபோதும் மறக்க மாட்டேன். ரணசிங்கர் அவனை பார்த்து, அகிலா, உனது அதிர்ஷ்டம் நன்றாக இருக்கிறது. அந்த அதிர்ஷ்டம் உனக்கு போட்டியிலும் உதவும் என்று நம்புகிறேன். போன முறை நீ தோல்வியடைந்ததைப் போல மீண்டும் தோல்வியடைந்தால் வேதாள பிரிவு உன்னுடன் நின்றாலும் நீயும் உனது பிரிவும் என்னிடமிருந்து தப்பிக்க முடியாது. நமது ஒப்பந்தத்தை நீ முடிக்க தவறினால் உனது உயிரை பறிக்க நான் ஒரு கணம் கூட தயங்க மாட்டேன் என்று மிரட்டினார். ஜன்னல் வழியாக வானத்தை நோக்கி உயரும் அந்த ஆற்றல் வளையத்தை பார்த்தபடி புன்னகைத்த அவர், கிழட்டு தாமா, கடைசியில் நீ உனது முழு பலத்தையும் பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு விட்டாய். இனி உனது பலம் வெகுவாக குறையும். இனி அந்த சிறுவனின் உயிரை நீ எப்படி பாதுகாக்கிறாய் என்று நானும் பார்க்கிறேன் என்று சிரித்தார். அந்த தருணத்தில் ரணசிங்கரின் கண்களில் கொடூரமான ஆற்றல் அலை நிறைந்திருந்தது. அவரது முகத்தில் ஒரு பயங்கரமான புன்னகை தோன்றியது. அடுத்த நொடியே அவர் ஒரு நிழலாக மாறி அங்கிருந்து மறைந்து போனார். இதற்கிடையில் விருந்தினர் மாளிகையின் இன்னொரு அறையில் இருந்த பெரியவர் வானத்தில் தெரிந்த அந்த ஆற்றல் மேகத்தை பார்த்து பிரமித்து போனார். இவ்வளவு வலிமை மிக்க ஒருவர் அவனை பாதுகாக்கிறார் என்பதை என்னால் நம்ப முடியவில்லை. இவரது ஆற்றலுக்கு முன்னால் எனது பலமே பலவீனமாக தெரிகிறது என்று கவலையோடு கூறினார். அவரது முகத்தில் கவலையின் ரேகைகள் தெரிந்தன. இதைக் கண்ட பரதன் வானத்தை கூர்மையாக ஆராய்ந்துவிட்டு அந்த பெரியவரை பார்த்து, ஆனால் நீங்கள் யுகவஜர சாம்ராஜ்யத்தின் 4ஆம் கட்டத்தில் இருக்கிறீர்கள். அப்படியென்றால் அபிமன்யுவின் ஆச்சாரியர் உங்களை விடவும் வலிமையானவரா என்று கேட்டார். அவனது கண்களில் பயம் தெரிந்தது. அதற்கு அந்த முதியவர், இதை ஒப்புக்கொள்ள எனக்கு விருப்பம் இல்லைதான், ஆனால் அதுதான் உண்மை. அவர் என்னை விட பல மடங்கு வலிமையானவர் என்றார். தனது ஆற்றலை கட்டுப்படுத்தியபடி அவர் தன் பேச்சை தொடர்ந்தார். நாம் இங்கிருந்து இப்போதே கிளம்புவதுதான் நல்லது. இவ்வளவு பேராற்றல் இருக்கும் இடத்தில் நமது அடையாளத்தை மறைத்து வைத்திருப்பது மிகவும் கடினம். அபிமன்யுவின் ஆச்சாரியர் நாம் அவனுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடும் என்று கருதினார் அவர் நம்மை தாக்கக்கூடும். தன்னை சுற்றியுள்ள வலிமையான மனிதர்களை பற்றி கவலைப்படாமல் தனது சக்தியை இந்த அளவிற்கு பயன்படுத்தும் ஒருவரை நான் இதுவரை பார்த்தது இல்லை. அவரை பகைத்துக் கொள்ளவும் விரும்பவில்லை என்றார். இதை சொல்லிவிட்டு அந்த முதியவர் ஒரு நிழலாக மாறி மறைந்தார். அங்கிருந்து கிளம்புவதற்கு முன் பரதன் வானத்தில் இருந்த அந்த ஆற்றல் மேகத்தை மீண்டும் ஒருமுறை பார்த்துவிட்டு தனது ஆச்சாரியரை பின்தொடர்ந்தார். திடீரென்று வானில் இருந்த அந்த ஆற்றல் மேகத்திலிருந்து ஒரு பிரகாசமான ஒளி வெடித்தது. அதே தருணத்தில் தாமா புன்னகைத்தபடி, நான் இங்கே இருக்கும்போது உன்னை போன்ற ஒரு அற்பமான மாய மிருகம் அபிமன்யுவை காயப்படுத்தினான். அது எனது சக்திக்கு இழுக்கு என்றார். இதை சொன்னவாறே அவர் தனது கைகளில் உருவாகியிருந்த முத்திரையை மாற்றினார். முத்திரை மாறிய அந்த நொடியில் வானில் இருந்த ஆற்றல் மேகம் வெள்ளை ஒளியுடன் ஜொலிக்கத் தொடங்கியது. அதற்குள் மறைந்திருந்த பயங்கரமான சக்தியை உணர்ந்த சிவமாதவர் அங்கிருந்த அனைத்து பிரிவுகளின் வலிமை மிக்க பெரியவர்களிடமும் உதவி கோரினார். உண்மையில் தாமா தனது ஆற்றல் மூலம் அபிமன்யுவின் திறனை அதிகரித்து அதன் மூலம் அவன் அந்த நுட்பத்தை வேகமாக கற்க அவர் உதவுகிறார் என்பதை சிவமாதவர் உணர்ந்து கொண்டார். சுற்றியிருந்த குழப்பங்களை பொருட்படுத்தாமல் தாமாவின் பார்வை அபிமன்யுவின் மீதே நிலைத்திருந்தது. அபிமன்யு அப்போது இந்திரிய நுட்பத்தின் இறுதி பகுதி தகவல்களை படித்துக் கொண்டிருந்தார். தாமாவுக்கு அந்த 6வது பகுதி எங்கிருந்து கிடைத்தது என்பது அபிமன்யுவுக்கு புரியவில்லை. ஆச்சாரியரிடம் ஏற்கனவே அந்த பகுதி இருந்திருந்தார், அவர் ஏன் அதை முன்னரே தன்னிடம் கொடுக்கவில்லை என்று அவன் யோசித்தார். இதற்கிடையில் அபிமன்யு சிந்தனையில் ஆழ்ந்திருப்பதைக் கண்ட தாமா திடீரென உரத்த குரலில் அதட்டினார். உன் கவனம் எங்கே இருக்கிறது அபிமன்யு? இரவு முழுவதும் எனது ஆற்றலை கொண்டு உனக்கு உதவி கொண்டிருக்க நான் ஒன்றும் உன்னைப் போல இளம் ரத்தம் அல்ல. அதனால் சீக்கிரம் முடி என்று கண்டித்தார். தாமாவின் கனத்த மற்றும் கோபமான குரலை கேட்ட அடுத்த கணம் அபிமன்யு திடுக்கிட்டான். நேரத்தை வீணடிக்காமல் உடனடியாக அந்த நுட்பத்தின் இறுதி பகுதியை படிக்கத் தொடங்கினான். உள்ளுணர்வு நுட்பத்தின் இறுதி நிலையை அடைந்ததும் ஒரு வீரனின் ஆன்மீக ஆற்றல் மிகப்பெரிய அளவில் அதிகரித்து அவன் ஆன்மாவின் உச்ச நிலையை எட்டுவான். எளிமையாக சொன்னால் அவனது செயல்திறன் முன்பை விட பல மடங்கு அதிகரிக்கும். அவன் புதிய நுட்பத்தையும் கற்றுக்கொள்வது சுவாசிப்பதைப் போல அவனுக்கு எளிதாகிவிடும். தனது தற்போதைய ஆன்மீக ஆற்றலை கொண்டே தன்னை தாக்க வரும் எதிரியின் அசைவுகளை அவனால் உணர முடியும். தனக்கு நிகரான வீரர்களை தாண்டி தன்னை விட ஒரு நிலை உயர்ந்த வீரருடன் கூட மிக எளிதாக போரிட முடியும். அது அவனுக்கு முன்னால் நிற்கும் வலிமையான வீரரையே ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். இருப்பினும் இந்த நுட்பத்தை கற்றுக்கொள்ளும் போது அவனது உடல் எனது ஆன்மீக ஆற்றலின் ஒரு பகுதியால் தாக்கப்படும்.
அந்த தாக்குதலை அவனால் தாங்க முடிந்தால் மட்டுமே எனது ஆன்மீக ஆற்றலுக்குள் மறைந்திருக்கும் தகவல்கள் அவனது சொந்த பலத்துடன் ஒன்றிணையும். அப்போதுதான் அவனால் இந்த நுட்பத்தை முறையாக பயன்படுத்த முடியும். இதை படித்து முடித்ததும் தாமா உடனடியாக அபிமன்யுவை பார்த்து, இனி அனைத்தும் உன்னுடைய தனித்திறமையை பொறுத்ததுதான். என்னால் முடிந்த அனைத்து உதவிகளையும் உனக்கு செய்துவிட்டேன். எனது தற்போதைய ஆற்றல்கள் தீரும் தருவாயில் உள்ளன. எனவே இங்கிருந்து நீயே அனைத்தையும் கையாள வேண்டும். என்னை ஏமாற்றி விடாதே அபிமன்யு என்றார். உண்மையில் இதற்காக தான் எவ்வளவு பெரிய சிக்கலை எதிர்கொண்டிருக்கிறோம் என்பது அபிமன்யுவுக்கு தெரியக்கூடாது என்று தாமா விரும்பினார். அந்த விஷயம் தெரிந்தால் அது அபிமன்யுவின் மனபாரத்தை அதிகரித்து அவனது கவனத்தை சிதறடிக்கும் என்று அவர் பயந்தார். தனது குரு செய்த அந்த மிகப்பெரிய தியாகத்தை அறியாத அபிமன்யு தனக்கு முன்னால் உருவாகி கொண்டிருந்த பயங்கரமான மாய உருவத்தையே பார்த்து கொண்டிருந்தார். அந்த உருவம் இதற்கு முன்பு அந்த திரைக்குள் அவன் பார்த்த அதே மாய மிருகத்தைப் போலவே இருந்தது. எத்தனை முறை தாக்கினாலும் அவனால் வீழ்த்த முடியாமல் போன அதே மிருகம். அபிமன்யு 6ஆம் நிலை மந்திரத்தை உச்சரிக்க அவன் முன்னால் ஒரு பயங்கரமான உருவம் மிருகம் வடிவில் தோன்ற ஆரம்பித்தது. மெல்ல மெல்ல அந்த பயங்கரமான மிருகம் உருவம் ஒரு முதியவராக மாறியது. கண்கள் மூடிய நிலையில் அந்த முதியவர் இருந்தார். ஆனால் திடீரென்று அவரது பயங்கரமான மஞ்சள் நிற கண்கள் திறந்தன. இதைக் கண்ட அபிமன்யு ஒரு கணம் திகைத்து போனார். அப்படியானால் இந்த நுட்பத்தை உருவாக்கிய முன்னோரான மரியேந்திரர் உண்மையில் ஒரு மாய மிருகம்தான் என்று பிரமித்து போனார். அந்த சிந்தனையுடன் அவரிடமிருந்து அவன் ஒரு சில அடிகள் பின்வாங்க முயன்றான். இதற்கிடையில் அந்த முதியவர் கருப்பு மற்றும் பச்சை அங்கி அணிந்து கொண்டு கம்பீரமாக காட்சியளித்தார். அவர் தனக்கு முன்னால் நிற்கும் அந்த மனித இளைஞனை தன் மஞ்சள் நிற கண்களுடனும் வஞ்சக சிரிப்புடனும் பார்த்தார். நீ ஒரு மனித குழந்தையா? என்னால் இதை நம்பவே முடியவில்லை. எனது குலம் வலிமை பெற வேண்டும் என்பதற்காக எனது உயிரை தியாகம் செய்து இந்த நுட்பத்தை உருவாக்கினேன். ஆனால் இப்போது இது தேவோதய நிலையை கூட எட்டாத ஒரு இளைஞனின் கையில் வந்து சேர்ந்திருக்கிறது. எனது முடிவு தவறாகிவிட்டது. எனது குலத்தின் அடுத்த தலைமுறையினர் உண்மையிலேயே பயனற்றவர்களாக போய்விட்டார்கள். நான் இன்று உயிருடன் இருந்திருந்தால் அவர்கள் அனைவரின் தோளையும் முறித்திருப்பேன். ஆனால் துரதிருஷ்டவசமாக நான் ஒரு காகித துண்டிற்குள் அடைக்கப்பட்ட வெறும் உருவம் மட்டுமே. எனது குலத்தைச் சேர்ந்த ஒருவன் வந்து இந்த நுட்பத்தை கற்று எனது குலத்தை வலுப்படுத்துவான் என்று காத்துக் கொண்டிருக்கிறேன். அதனால் மனித இளைஞனே, உனக்கு சாக பிடிக்கவில்லை என்றால் இங்கிருந்து உடனே வெளியேறிவிடு. இல்லை என்றால் உன்னை நான் அழித்து விடுவேன். இந்த நுட்பம் எனது குலத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே உரியது. அவர்களுக்கு மட்டுமே நான் இதை கற்றுத் தருவேன் என்று அந்த பழைய உருவம் மிகுந்த கோபத்துடனும் கர்வத்துடனும் பேசியது. இதைக் கண்ட அபிமன்யு கைகளை கூப்பி, என்னை மன்னித்து விடுங்கள் முன்னோரே. ஆனால் நான் திரும்ப முடியாத தூரம் வந்துவிட்டேன். அதற்காக உங்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தாலும் நான் தயார். அது மட்டுமல்லாமல் உங்கள் ஆற்றலை பார்த்தால் வெறும் ஒரு தாக்குதலால் உங்களால் என்னை நிறுத்திவிட முடியாது என்று தோன்றுகிறது என்று பணிவுடன் கூறினார். அபிமன்யுவின் முகத்தில் இருந்த புன்னகையைக் கண்ட அந்த உருவம் உரக்கச் சிரித்தது. உனக்கு திமிர் அதிகம். ஆனால் நீ மிகவும் பலவீனமாக இருக்கிறாய். இதையும் மீறி எனது நுட்பத்தை கற்க விரும்புகிறாயா? நான் ஒரு யுகவஜ்ர வீரன் என்று தெரிந்தும் இப்படி பேசுகிறாய். நான் இறந்த பல ஆண்டுகள் ஆகிவிட்டாலும் எனது ஆன்மாவில் உள்ள ஆற்றல்கள் எனது குலத்திற்கு மட்டுமே சொந்தமானவை. எனவே உன் மீது நான் எந்த கருணையும் காட்ட மாட்டேன் என்றார். இதை சொன்ன மாத்திரத்தில் அந்த மங்கலான உருவம் ஒரு நிழலாக மாறியது. அதை பார்த்த அபிமன்யு தனது ஆன்மீக ஆற்றலை ஒன்றிணைத்து கைகளால் ஒரு முத்திரையை உருவாக்கத் தொடங்கினான். உடனடியாக அவனை சுற்றி ஒரு பயங்கரமான ஆற்றல் சுழல் பரவத் தொடங்கியது. தான் உருவாக்கிய முத்திரையை முன்னோரான மரியேந்திரர் ஒரு பார்வை பார்த்த மாத்திரத்திலேயே அதை அப்படியே அவரும் உருவாக்கினார். அதைக் கண்ட அபிமன்யு ஆச்சரியமடைந்தான். ஆனால் அந்த ஆச்சரியத்தை அவன் முகத்தில் காட்டவில்லை. பிறகு அந்த முத்திரைக்குள் பெருமளவு சக்தியை செலுத்த தொடங்கினான். இந்த செயல்பாட்டின் போது தாமா தனது உடலுக்குள் அனுப்பியிருந்த ஆற்றல்களை கட்டுப்படுத்தி அதையும் முத்திரையுடன் இணைத்தார். அந்த முத்திரை நீலம் மற்றும் பழுப்பு நிற ஒளியுடன் ஜொலிக்கத் தொடங்கியது. கூர்ந்து கவனிக்கும் எவருக்கும் இவ்வளவு பெரிய ஆற்றல் அழுத்தத்தால் அபிமன்யுவின் கைகள் நடுங்குவது புரிந்திருக்கும். அதிகப்படியான சக்தியை பயன்படுத்தியதால் அவனது முகம் வெளிரி போனது. உடனடியாக தனக்கு அருகில் இருந்த அந்த சிவப்பு நிற குப்பியிலிருந்து 2 மாத்திரைகளை எடுத்து வாயில் போட்டுக் கொண்டான். மாத்திரைகள் அவனது உடலுக்குள் சென்ற மாத்திரத்தில் ஒரு அணைக்கட்டை உடைத்துக் கொண்டு ஓடும் நீரோட்டத்தைப் போல ஆற்றல் மீண்டும் பாய்ந்தது. அந்த தாக்கம் எவ்வளவு தீவிரமாக இருந்ததென்றால் சக்தியின் மிகுதியால் அவனது உடல் முழுவதும் சிவப்பு நிறமாக மாறியது. ஆனால் அபிமன்யு அந்த ஆற்றல்களை தனது சக்கரங்களின் வழியாக செலுத்த தொடங்கினான். அவனது சோர்வு உடனடியாக மறைந்தது. இப்போது அவனது கைகளில் உருவாக்கி கொண்டிருந்த முத்திரை இன்னும் அடர்த்தியாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் தெரிந்தது. பிறகு அவன் மற்ற எல்லா சிந்தனைகளையும் கைவிட்டு தனது மனதை ஒருமுகப்படுத்தினான். அவனது முழு கவனமும் தனக்கு முன்னால் இருந்த முன்னோரான மகேந்திரனின் உடலிலிருந்து வெளிப்படும் ஆற்றல்களின் மீது திரும்பியது. மறுபுறம் தனக்கு முன்னால் நிற்கும் சிறுவன் சாதாரணமானவன் அல்ல என்பதை மரியேந்திரரும் உணர்ந்தார்.
அபிமன்யுவிடம் மற்றொரு யுகவஜ்ர வீரரான பசுமதேவரின் முத்திரை இருந்தது. இதன் காரணமாக மருகேந்திரரின் உடல் மெல்ல மெல்ல மங்கத் தொடங்கியது. அது முற்றிலும் மறைந்துவிடும் நிலையை நெருங்கியது. திடீரென்று ஒரு சிவப்பு நிற ஆற்றல் தாக்குதலாக தன்னை நோக்கி வருவதை அபிமன்யு உணர்ந்தான். அது படிப்படியாக பயங்கரமான கூர்மையான நகங்களாக மாறியது. அந்த நகங்களில் இருந்த கருப்பு நிறத்தை கண்ட அபிமன்யு அந்த சக்தியில் உயிருக்கு ஆபத்தான நஞ்சு இருப்பதை உடனடியாக புரிந்து கொண்டான். எதையும் யோசிக்காமல் காலம் தாழ்த்தாமல் அபிமன்யு தனது கைகளை முன்னால் நீட்டி, இந்த தாக்குதலை தொடுப்பதில் அதிர்ஷ்டம் என் பக்கம் இருக்கும் என்று நம்புகிறேன் என்று வேண்டிக் கொண்டு தாக்குதலை தொடுக்க ஆயத்தமானான். உரத்த குரலில் கர வலிமை என்று கர்ஜித்தான். அவன் இதை சொன்ன மாத்திரத்தில் அவனது கைகளில் இருந்த ஒரு பிரகாசமான ஒளி வெடித்து அது மிக விரைவாக ஒரு பிரம்மாண்டமான நகமாக மாறியது. அது மனித கையைப் போலவே தெரிந்தாலும் அதன் விரல்களும் அளவும் கிட்டத்தட்ட 20 அடி வரை விரிவடைந்தது. அவன் ஒவ்வொரு முறை இந்த தாக்குதலை பயன்படுத்திய போதும் தனது வலிமை மேலும் மேலும் அதிகரிப்பதை புரிந்து கொண்டான். ஆனால் மருகேந்திரரின் தாக்குதலை விட இது வலிமையானது என்று கூற முடியாது. ஏனெனில் மருகேந்திரரின் சிவப்பு நகம் கிட்டத்தட்ட 30 அடி பெரியதாக இருந்தது. இதை கவனித்த மருகேந்திரர் சற்று ஏமாற்றம் அடைந்தார். தனது தாக்குதலின் வீரியத்தை உணர்ந்த அவர் வருத்தத்துடன், ஒரு யுகவஜ்ர வீரராக இருக்கும் நான் அமரோதய நிலையில் இருக்கும் ஒரு இளைஞன் வியக்கத்தக்க திறன் கொண்டவனாக இருக்கிறான் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறேன். உனது தாக்குதல் எனது தாக்குதலை தடுத்தாலும் அந்த வெடிப்பின் மூலம் வெளியேறும் நஞ்சினால் நீ கண்டிப்பாக இறந்து விடுவாய். அதனால் இதை தொடர்வதை நிறுத்த என்றார். அவரது குரலில் கோபம் இருந்தாலும் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை இருந்தது. அதன் மூலம் ஆபத்து இன்னும் நீங்கவில்லை என்பதை அபிமன்யுவால் உணர முடிந்தது. திடீரென்று அவனுக்கு முன்னால் ஒரு பிரம்மாண்டமான வெடிப்பு நிகழ்ந்தது. அந்த வெடிப்பின் அதிர்வும் ஆற்றலும் அபிமன்யுவின் உடலில் இருந்து அளப்பரிய சக்தியை வெளியேற்றியது. ஆனால் அபிமன்யு அந்த ஆற்றலை கண்டு அஞ்சவில்லை. அமைதியாக அந்த ஆற்றல் அலைகளுக்குள் நடுவே தன்னை நோக்கி வரும் நஞ்சு தாக்குதலை அவன் கூர்ந்து கவனித்தான். அதை தடுக்க அவன் தனது வர்ணபூத சக்தியை வெளிப்படுத்தினான். அந்த சக்தி தோன்றிய மாத்திரத்தில் அபிமன்யுவிற்கு முன்னால் ஒரு பிரம்மாண்டமான யாழி உருவானது. அதன் உடல் நீல மற்றும் பழுப்பு நிற ஆற்றல் அலைகளுடன் மின்னியது. அந்த யாழியின் கண்களில் முடிவற்ற ஆன்மீக ஆற்றல் ஜொலித்தது. அதன் சிறகுகளின் அசைவு காற்றில் மென்மையான சலனங்களை உருவாக்கியது. இதை கண்ட மருகேந்திரரின் கண்களில் முதல் முறையாக கவலை தெரிந்தது. ஏனெனில் அபிமன்யுவிடம் தனி ஆற்றல் இருப்பதை அவர் முன்னரே கவனிக்கவில்லை. அந்த நஞ்சு நிறைந்த கருப்பு ஆற்றல் அபிமன்யுவை தாக்க முற்பட்ட போது தனிம ஆற்றல் உடனடியாக செயல்பட்டு அதை எல்லா திசைகளிலிருந்தும் சூழ்ந்தது. சில நொடிகளில் அந்த நச்சு ஆற்றல் எண்ணற்ற நீல நிற நீர்த்துளிகளாக மாறி ஜொலிக்கும் முத்துக்களைப் போல சிதறியது. இந்த காட்சி அபிமன்யுவிற்கு ஒன்றை உணர்த்தியது. அவனால் இப்போது அந்த ஆபத்தை தடுக்க முடிவது மட்டுமல்லாமல் அதை தனது சொந்த ஆற்றலாக மாற்றி இன்னும் வலிமையான தாக்குதலாக பயன்படுத்தவும் முடியும். இதை பார்த்த அபிமன்யு தனக்குள் யோசித்தான். இந்த நஞ்சு மென்மேலும் வலிமை பெற்றுக் கொண்டே இருக்கிறது. இதை வைத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்றே எனக்கு புரியவில்லை. ஆனால் திடீரென்று அவனது கண்களில் பயம் தோன்றியது. மருகேந்திரரின் மங்கலான உடல் ஒரு பிரம்மாண்டமான கருப்பு மற்றும் வெள்ளை நிற நிழலாக மாறி அதிவேகத்தில் அவனை நோக்கி பாய்ந்து வந்தது. அதன் அளவு அவ்வளவு பெரியதாகவும் பயங்கரமானதாகவும் இருந்தது. அதை சுற்றியுள்ள காற்று நடுங்கத் தொடங்கியது. இதைக் கண்ட அபிமன்யு உடனடியாக தனது வர்ணபூத சக்தியை பயன்படுத்தி தன்னை சுற்றி ஒரு கண்ணுக்கு தெரியாத ஜொலிக்கும் கவசத்தை உருவாக்க முயன்றான். ஆனால் அவனது முகத்தில் பீதி படரத் தொடங்கியது. ஏனெனில் இந்த நிழல் சாதாரண தாக்குதலை விட பல மடங்கு ஆபத்தானது என்பதை அவனால் உணர முடிந்தது. சற்று தொலைவில் நின்று கொண்டிருந்த தாமாவின் முகத்தில் சோர்வுடன் கோபமும் கவலையும் கலந்திருந்தது. வரப்போகும் தாக்குதல் எவ்வளவு பயங்கரமானது என்பதை அவர் ஏற்கனவே உணர்ந்திருந்தது போல தெரிந்தது. அந்த மாய மிருகத்தை பயந்த கண்களுடன் பார்த்த அவர் ஒரு கசப்பான குரலில், உன்னை நம்பியது எனது தவறு என்று கூறினார். இதை கேட்ட அந்த மாய மிருகம், என்னை நம்புங்கள், இது உண்மையில் தாக்குதல் அல்ல என்று கூறியது. தாமா அந்த மாய மிருகத்தை தாக்க முயன்றார். ஆனால் அதற்கு முன்பே அபிமன்யுவின் உடலில் இருந்து ஒரு அபாயகரமான ஆற்றல் அலை திடீரென பீரிட்டது. அந்த அலை வெளிப்புறமாக பரவி அறையில் இருந்த விரிசல்களை இன்னும் விரிவுபடுத்தியதுடன் வெள்ளை மண்டபத்தை சூழ்ந்திருந்த ஆற்றல் அலைகளுடன் நேரடியாக மோதியது. இதை கண்ட சிவமாதவர் அதிர்ச்சியில் உறைந்து போனார். இந்த ஆற்றல்கள் இவை அபிமன்யுனுடையவை. அவன் உண்மையிலேயே தேவோதய நிலையை எட்டிவிட்டானா? அந்த மாய மிருகம் சிறிது நேரத்திற்கு முன்பு தாமாவிடம் அடிபணிந்து அவனை தாக்க மாட்டேன் என்று கூறி உள்ளே சென்றது. ஆனால் உள்ளே சென்ற பிறகு தாமாவின் நம்பிக்கையை உடைத்து அது மீண்டும் அபிமன்யுவை தாக்க ஆரம்பித்தது. அதை உணர்ந்த அடுத்த கணம் தாமாவுக்குள் கோபம் கொந்தளித்தது. ஆனால் அவரது ஆற்றல் பலவீனமாக இருந்தது. அபிமன்யுவுக்காக அளவற்ற சக்தியை கொடுத்ததாலும் அவரது உடலில் இருந்த முத்திரையாலும் அவர் உடல் மேலும் மேலும் பலவீனம் அடைந்தது. அதில் அவரது தோல் சுருங்கியது. இப்போது நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் வயதான ஒரு முதியவரைப் போல தோற்றம் அளித்தார். அவரது சுருக்கங்கள் நிறைந்த முகத்திலும் அனுபவம் வாய்ந்த கண்களிலும் கட்டுக்கடங்காத ஆத்திரம் பொங்கி எழுந்தது. அபிமன்யுவிற்கு சற்று தொலைவில் நின்று கொண்டிருந்த அந்த உருவத்தை அவர் பார்த்தார். அந்த உயிரினம் இப்போது மனித உருவம் எடுத்திருந்தது.
தாமாவின் பயங்கரமான பார்வையை எதிர்கொண்ட அந்த மிருகம் நடுங்கியது. உண்மையில் அபிமன்யுவின் மீதான அந்த தாக்குதலை அந்த மாய மிருகம் வேண்டுமென்றே தொடுக்கவில்லை. அதை அவர் தாமாவிடம் விளக்க முற்பட்ட போது திடீரென்று அபிமன்யுவின் உடலில் இருந்து ஒரு அபாயகரமான சக்தி பீரிட்டது. அந்த சக்தி கண்ணுக்கு தெரியாததாக இருந்தது. ஆனால் அதை உணர்ந்த மாத்திரத்தில் தாமாவின் முதிர்ந்த கண்களில் பேரானந்தம் மின்னியது. அதனால் அவர் அந்த மாய மிருகத்தை பொருட்படுத்தாமல் அபிமன்யுவின் வளர்ந்து வரும் ஆன்மீக ஆற்றலை கூர்ந்து கவனிக்க தொடங்கினார். இதற்கிடையில் மருகேந்திரரின் தாக்குதலை அபிமன்யு தடுத்த அடுத்த நொடி மருகேந்திரரின் மங்கலான உடல் ஒரு ஒளிக்கற்றையாக மாறி அதிவேகத்தில் அபிமன்யுவை நோக்கி பாய்ந்தது. இதைக் கண்ட அபிமன்யு உடனடியாக தனது வர்ணபூத சக்தி கவசத்தை உருவாக்கி மற்றொரு மாத்திரையை விழுங்கினார். முன்னோரான மருகேந்திரர் தன்னை கொல்ல வேண்டும் என்ற வெறியோடு தாக்குகிறார் என அபிமன்யு தவறாக நினைத்தார். ஆனால் மருகேந்திரரிடம் வெளியேறும் சக்தி தாக்குதல் அல்ல, அது அவரது ஆன்மீக ஆற்றலின் சிதறல். அந்த சக்தி அசாத்திய வேகத்தில் நகர்ந்து அபிமன்யுவின் கவசத்தை துளைத்துக் கொண்டு அவனது நெற்றியின் மையத்தை தாக்கி அவனது உடலுக்குள் ஊடுருவியது. இது நடந்த அடுத்த கணம் அபிமன்யுவின் உடலிலிருந்து ஒரு பிரகாசமான ஒளி வெடித்தது. அவனது உடல் காற்றில் உயரத் தொடங்கியது. அந்த சக்தி தனது உடலுக்குள் ஆழமாக இறங்குவதை தடுக்க அவன் கண்கள் போராடின. அந்த சக்தி சிறியதாக தோன்றினாலும் ஒரு யுகவஜர வீரரின் ஆன்மீக ஆற்றலின் சிதறல் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. அதன் ஒரு சிறிய துளியை கூட அபிமன்யுவால் கையாள முடியாது. அந்த அளவுக்கு அது வலிமையானது. இருப்பினும் அந்த சக்திக்கு அவனை காயப்படுத்தும் எண்ணம் எதுவும் இல்லை. இதை அறியாத அபிமன்யு அந்த சக்தி தனது உடலுக்குள் நுழைந்த விதத்தைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தான். அவனது வாயிலிருந்து ஒரு பயங்கரமான அலறல் வெளிப்பட்டது. ஒரு கணம் அவனது கண்கள் முழுவதுமாக வெள்ளை நிறமாக மாறின. அவனது உடல் அந்த சக்தியை தொடர்ந்து உறிஞ்சியதால் அவனது ஆன்மீக பலம் அதிவேகமாக வளரத் தொடங்கியது. அதே சமயம் அந்த ஆன்மீக ஆற்றலை உணர்ந்த சிவமாதவர் திகைத்து போனார். தாமாவின் சக்தியால் உருவான வேகம் மறைந்திருந்தாலும் சிவமாதவர் உருவாக்கி இருந்த வலிமையான பாதுகாப்பு அரண் தனது பாதுகாப்பை இழக்கவில்லை. ஆனால் ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி அந்த அரண் மீது மீண்டும் மீண்டும் மோதுவதை சிவமாதவரால் உணர முடிந்தது. அதுவும் அது பிரம்மக்கலை சக்தி அல்ல, இது ஆன்மீக சக்தி. ஒவ்வொரு மோதலின் போதும் எந்த வெடிப்பும் நிகழவில்லை என்றாலும் அந்த அரண் மீது மோதும் ஒவ்வொரு அடியும் ஒரு பலமான அதிர்வை உருவாக்குவதையும் அதில் பாதுகாப்பு சுவர் நடுங்குவதையும் சிவமாதவரால் தெளிவாக பார்க்க முடிந்தது. இதைக் கண்ட சிவமாதவரின் முகத்தில் அதிர்ச்சி நிறைந்திருந்தது. இந்த ஆன்மீக சக்தி, இது உண்மையிலேயே விசித்திரமாகவும் அபாயகரமானதாகவும் இருக்கிறது. அப்படி என்றால் அபிமன்யு வெற்றி பெற்று விட்டானா என்று ஆச்சரியம் கொண்டான். ஒளித்திரைக்குள் அபிமன்யு போராடி கொண்டிருந்தான். உள்ளுணர்வு நுட்பத்தை கற்றுக்கொள்வதில் வெடித்த ஆற்றல் ஒளித்திரையை தாண்டி துவாரக குளம் முழுக்க பரவியது. அபிமன்யு பயிற்சி செய்த மண்டபத்தை சுற்றி பாதுகாப்பு சுவர் அமைக்கப்பட்டிருந்தாலும் அது இப்போது நடுங்கிக் கொண்டிருந்தது. பாதுகாப்பு சுவருக்கு வெளியே இருந்த அதிகரசன் சுவரின் மீது மோதும் ஆன்மீக அலைகளை கூர்மையாக கவனித்துக் கொண்டிருந்தார். அப்போது அருகில் நின்று இருந்த வனபதி அதிகரசனை பார்த்து, இந்த ஆன்மீக ஆற்றல் மிகவும் வலிமையாக இருக்கிறது. இது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஒருவேளை இது அபிமன்யுடன் இருக்கும் தாமாவின் ஆற்றலாக இருக்குமோ என்று கேட்டார். ஒவ்வொரு முறையும் அந்த கண்ணுக்கு தெரியாத ஆளை தங்களுக்கு முன்னால் இருந்த பாதுகாப்பு சுவரில் மோதிய போது உடலை சிலிர்க்க வைக்கும் அதிர்வலை உருவானது. அதில் அந்த சுவர் பலமாக அசைந்தது. அதற்கு அதிகரசன், என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் இந்த கண்ணுக்கு தெரியாத அலைகளின் வலிமையை வைத்து பார்த்தால் யாரோ ஒருவருடைய ஆன்மீக ஆற்றல் அதிகரிக்கிறது என்றுதான் பொருள். அது மற்றவரின் உதவியால் நடைபெறுகிறதா அல்லது தானாக நடைபெறுகிறதா என்று தெரியவில்லை என்றார். அதிகரசன் மீண்டும் வனபதியை பார்த்து, இந்த ஆன்மீக ஆற்றல் பார்க்க பலவீனமாக தெரிந்தாலும் உண்மையில் அது ஆபத்தானது. இந்த ஆன்மீக ஆற்றல் வேகமாக வளர்ந்து ஆன்மீக வளர்ப்பின் முதல் கட்டமான தபசயனத்தின் முதல் கட்டத்தை தாண்டப் போவதை என்னால் உணர முடிகிறது. ஒருவேளை இது முதல் கட்டத்தை தாண்டிவிட்டால் இது எனது சொந்த ஆற்றலை விட வலிமையானதாக இருக்கும் என்று என்னால் உறுதியாக கூற முடியும் என்றார். அதிகரசனின் முகத்தில் ஆழ்ந்த ஆச்சரியம் தெரிந்தது. தான் உணரும் அந்த சக்தி அபிமன்யுடையது என்பது அவருக்கு தெரியாது. அதே நேரத்தில் அனைத்தையும் அறிந்திருந்த சிவமாதவரால் இவ்வளவு வலிமையான ஆன்மீக அலைகள் அபிமன்யுடையது என்பதை நம்பவே முடியவில்லை. உண்மையிலேயே இந்த அபிமன்யு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் என்னை ஆச்சரியப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். கொடுத்த வாய்ப்பை அவன் முழுமையாக பயன்படுத்திக் கொண்டான். இப்போது அவனை கண்டு எனக்கே சற்று பொறாமையாகத்தான் இருக்கிறது. அவனது ஆற்றல் வளரும் வேகத்தை பார்த்தால் இன்னும் குறுகிய காலத்தில் அபிமன்யு என்னை விடவும் வலிமையானவனாக மாறிவிடுவான் என்று தோன்றுகிறது. ஆனால் இவ்வளவு ஆன்மீக ஆற்றல் இருந்தும் அவனது தற்போதைய பிரம்ம வளர்ப்பு குறைவாகவே உள்ளது. அவனது போட்டியாளர்கள் அவனை தாண்டி சென்று விட்டனர். பிரபஞ்சம் ஏதேனும் ஆச்சரியத்தை நிகழ்த்தி அபிமன்யுவை இந்த போட்டியில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அது நடந்தால் துவாரக பிரிவின் பெருமை இன்னும் உயரும் என்று தனக்குள் கூறிக்கொண்டார். அப்போது அவரது பார்வை தூரத்தில் நின்றிருந்த வத்சலா மீது விழுந்தது. அவளது உடலுக்குள்ளும் ஒரு புதிய சக்தி வளர்ந்து கொண்டிருந்தது. அவளது கருவில் இருக்கும் அந்த சிறு உயிர் சீராக வலிமை பெற்று வந்தது.
அபிமன்யுவிற்கும் வத்சலாவிற்கும் இடையிலான பிணைப்பை பார்க்கும்போது எதிர்காலத்தில் துவாரக பிரிவு பேராற்றல் கொண்டதாக மாறும் என்பது எனக்கு தெரிகிறது. அபிமன்யு மைத்திரேய நிலையை எட்டினால் வத்சலாவின் கருவில் வளரும் குழந்தையும் நம்ப முடியாத அளவிற்கு வலிமை பெறும். உண்மையிலேயே எனது மகள் வத்சலா சசிரேகாவை விடவும் அதிக பாக்கியசாலி என்பதை என்னால் நம்ப முடியவில்லை. ஒரு யுகவஜ்ர வீரரின் இதயத்திலேயே நடுக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒருவனைத்தான் அவள் தேர்ந்தெடுத்திருக்கிறாள் என்று நினைத்துக் கொண்டாள். இதற்கிடையில் வத்சலாவிற்கு என்ன நடக்கிறது என்பதே புரியவில்லை. ஏனென்றால் அவள் பவித்ரோதய நிலையில் இருக்கும் ஒருத்தி. இங்கு பரவி கிடக்கும் ஆன்மீக அலைகளை அவளால் உணர முடியவில்லை. அவளது தற்போதைய சக்தி வரம்புக்குட்பட்டது. அவளால் பாதுகாப்பு சுவரால் மூடப்பட்ட ஒரு மங்கலான பகுதியை மட்டுமே பார்க்க முடிந்தது. இதை பற்றி தனது தந்தையிடம் கேட்க அவள் விரும்பினாள். ஆனால் தனது கருவில் வளரும் குழந்தையை பற்றி யோசித்த அவள் அந்த மூடுபனி சூழ்ந்த இடத்திலிருந்து தள்ளி இருப்பதே நல்லது என்று முடிவு செய்தாள். வத்சலாவிற்கு அருகில் நின்று இருந்த சசிரேகாவின் முகத்திலும் ஆச்சரியம் தெரிந்தது. அவள் தேவோதய நிலையில் இருந்தாள். எனவே அந்த அமைதியான ஆன்மீக அலைகள் மீண்டும் மீண்டும் அந்த சுவர் மீது மோதும் போது அவை எவ்வளவு ஆபத்தானவை என்பதை அவளால் தெளிவாக உணர முடிந்தது. ஆனால் அந்த அலைகள் நிற்கவில்லை. அவை இரவு முழுவதும் நீடித்தன. அந்த அலைகளுக்கு நடுவே நின்ற அபிமன்யு முன்பு போல பதற்றமாக இல்லை. அவனது நெற்றியில் ஒரு பிரகாசமான ஒளி தோன்றியது. இப்போது 3 வயது குழந்தையின் அளவிற்கு வளர்ந்திருந்த அவனது ஆன்மா கண்களை மூடியபடி அமைதியாக அவன் முன்னால் அமர்ந்திருந்தது. இதைக் கண்ட தாமா நிம்மதி பெருமூச்சு விட்டார். தனக்கு மிகுந்த சோர்வாக இருந்த போதிலும் அவர் தனது பார்வையை அபிமன்யு மற்றும் அந்த மாயமிருகத்தின் மீது இருந்து விலக்கவே இல்லை. யாராவது இந்த தருணத்தில் அபிமன்யுவை தாக்கினால் அவரது ஆன்மீக ஆற்றல் சிதறி அவன் பலத்த காயமடைவான் என்பது தாமாவிற்கு நன்கு தெரியும். ஏனென்றால் அவர் தனது வாழ்க்கை பாடத்தில் இதுபோல நிறைய விஷயங்களை அனுபவித்திருக்கிறார். அதனால் அவர் தொடர்ந்து அபிமன்யுவை கூர்மையாக கவனித்து வந்தார். அபிமன்யுவிற்கு இனி ஆபத்து இல்லை என்பதை தாமா புரிந்து கொண்டார். அந்த ஆற்றல்களை அவன் தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துவிட்டால் ஒரு தேவோதய வீரர் கூட அவனை தொந்தரவு செய்ய முடியாத அளவிற்கு அவன் வலிமையானவனாக மாறிவிடுவான் என்று தாமா நம்பினார். அந்த நம்பிக்கை அவர் முகத்தில் மெல்லிய புன்னகையாக தோன்றியது. இதற்கிடையில் பலவீனமாக தோன்றும் தாமா தனக்கு முன்னால் புன்னகைப்பதைக் கண்ட போதிலும் அந்த மாய மிருகம் எந்த ஒரு அவசரமான முடிவையும் எடுக்கவில்லை. ஒரு சிறு தவறு கூட தன் கொடூரமான மரணத்திற்கு வழிவகுக்கும் என்பதை அது ஏற்கனவே உணர்ந்திருந்தது. எனவே அது அபிமன்யுவை பொறாமையுடன் பார்த்தபடி அது அங்கேயே நின்றது. மருகேந்திரரது உருவம் மறைந்து மாய மிருகம்தான் அங்கு இருந்தது. அது மருகேந்திரரது உருவத்தை ஏற்றி இருந்தாலும் அது உண்மையான மருகேந்திரர் இல்லை. அந்த மிருகம் அந்த நுட்பம் உருவாக்கிய செயற்கையான உயிர். அதில் மருகேந்திரரின் சக்தியின் ஒரு பங்கு இருக்கிறது. அதனால் அந்த மிருகத்திற்கு மருகேந்திரர் பற்றியும் தெரியும், அவரது சக்தியை பற்றியும் தெரியும். அப்படிப்பட்ட மிருகம் இன்று அபிமன்யுவை பார்த்து மிரண்டு நின்றது. இது எப்படி சாத்தியம்? முன்னோரான மருகேந்திரர் இந்த நுட்பத்தை உருவாக்கியதோடு தனது ஆன்மீக ஆற்றலின் ஒரு சிறு பகுதியையும் இதற்குள் விட்டுச் சென்றுள்ளார். அவரது நுட்பத்தை தொட்ட ஒருவரும் உயிர் பிழைத்தது இல்லை. இவன் உயிர் பிழைத்திருக்கிறான் என்றால் என்ன அர்த்தம்? அவர் இவனை மன்னித்தாரா? இல்லை, இவன் அந்த நுட்பத்தில் வெற்றி பெற்று விட்டானா? அப்படி என்றால் இவன் மருகேந்திரர் விட்டுச் சென்ற எஞ்சிய ஆன்மா கொடுத்த தாக்குதலை தாக்கி உயிர் பிழைத்து விட்டானா என்று மிரண்டு போனது. 4 மணி நேரம் கடந்தும் அபிமன்யுவின் உடலிலிருந்து வெளிப்படும் ஆற்றல்கள் நின்றபாடில்லை. இதைக் கண்ட சிவமாதவர் கவலைப்படத் தொடங்கினார். அவரது அனுபவப்படி அபிமன்யு இந்நேரம் விழித்திருக்க வேண்டும். அவர் வானத்தை பார்த்தார். இரவின் அடர் இருள் மெல்ல மறைந்து கொண்டிருந்தது. விடியற்காலையின் மங்கலான ஒளியைக் கண்ட அவர் பதற்றத்துடன், இந்த சிறுவன் ஏன் இவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்கிறான்? அவன் சரியான நேரத்தில் விழித்துக் கொள்ளாவிட்டால் இன்றைய போட்டியில் அவனால் பங்கேற்க முடியாது என்று கூறினார். இதற்கிடையில் சுகந்தனின் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை தோன்றியது. தான் முன்பு உணர்ந்த அந்த பேராற்றல் அலைகள் அபிமன்யுடையதுதான் என்பதை சுற்றியுள்ள உரையாடல்கள் மூலம் அவன் புரிந்து கொண்டான். இப்போது அந்த அலைகள் முன்பை விட பலவீனம் அடைந்திருந்தன. இன்னும் 2 மணி நேரம் கடந்தது. இப்போது அந்த இடத்தை கவனித்துக் கொண்டிருந்த கூட்டம் மெதுவாக கலையத் தொடங்கியது. ஏனென்றால் இன்று துவாரக வாயில் திறக்கப்படும் நாள், அதாவது கடைசி போட்டி அரங்கேறும் நாள். அதனால் அனைவரும் அதற்கு தயாராக புறப்பட்டுச் சென்றனர். துவாரக கதவு மரணத்தின் கதவு என்று அழைக்கப்பட்டது. இது அதன் உண்மையான பெயர் இல்லை என்றாலும் கடந்த கால போட்டிகளில் அந்த கதவிற்குள் நுழைந்த முதல் 10 வீரர்களில் ஒருவன் கூட இதுவரை உயிருடன் திரும்பியதில்லை. அவர்களுக்கு உள்ளே என்ன நடந்தது என்பது யாருக்கும் தெரியாது. அவர்களின் மறைவுடன் அந்த ரகசியம் இன்று வரை விடுவிக்கப்படாத புதிராகவே நீடிக்கிறது. இருந்த போதிலும் உள்ளே மறைந்திருக்கும் பொக்கிஷத்திற்காக பல பிரிவினர் இன்னும் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒருவரது ஆற்றலை அதிகரிக்க போர்கள் அவசியம் என்பது அனைவருக்கும் தெரியும். அந்த போர்கள் பெரும்பாலும் வாழ்விற்கும் சாவிற்கும் இடையில்தான் இருக்கும். இதுவும் வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையிலான போர்தான். இதில் வெற்றி பெற்றால் வளமான எதிர்காலம் இருக்கும், இல்லையென்றால் மரணம் இருக்கும். சிவமாதவர் இதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்த போது செல்வராயர் அவரை பார்த்து, தலைவரே, நாம் இப்போது கிளம்பியாக வேண்டும். நீங்கள் இந்த பிரிவின் தலைவர் என்பதையும் போட்டிக்கான நேரம் நெருங்கிவிட்டதையும் மறந்து விடாதீர்கள்.
அபிமன்யு அவ்வளவு சீக்கிரம் அந்த நுட்பத்தை புரிந்து கொள்வான் என்று எனக்கு தோன்றவில்லை என்றார். இதை கேட்ட சிவமாதவர் அந்த பாதுகாப்பு சுவரை பார்த்து, அபிமன்யு, உன்னிடம் இருந்து நான் இதை எதிர்பார்க்கவில்லை. நீ என்னை ஏமாற்றி விட்டாய் என்றார். இதை சொல்லிவிட்டு வத்சலாவை பார்த்து புன்னகைத்த அவர் தனது சக்தியை தூண்டினார். அடுத்த கணமே அவர் ஒரு நிழலாக மாறி மறைந்தார். அவர் சென்றவுடன் அங்கிருந்த வலிமை மிக்க வீரர்கள் ஒவ்வொருவராக போட்டித் திடலை நோக்கி செல்லத் தொடங்கினர். போட்டித் திடல் பரபரப்பாக இருந்தது. சூரிய ஒளி பரவத் தொடங்கியதும் 4 திசைகளில் இருந்தும் வந்த கூட்டத்தின் அளவு அதிகரித்ததால் பல பெரியவர்கள் ஓரமாக ஒதுங்க வேண்டியிருந்தது. இதற்கிடையில் துவாரக பிரிவின் மூத்தவர்கள் திடலை நோக்கி வந்து கொண்டிருந்த வலிமையான ஆற்றல்களை கூர்ந்து கவனித்தனர். வர்ணர் குலம், ஆகாசர் குலத்தின் மீது சமீபத்தில் நடந்த தாக்குதல்களுக்கு பிறகு ஒரு சிறு தவறு கூட எவ்வளவு பெரிய பேரழிவை உண்டாக்கும் என்பது சந்திரபுரி சாம்ராஜ்யத்தின் 5 பிரிவுகளுக்கும் தெரிந்திருந்தது. அதனால் முதல் போட்டியை ஒத்திவையுங்கள் என்று பரிந்துரை வந்தது. ஆனால் அப்படி செய்வது துவாரக பிரிவு பலவீனமானது என்பதை அனைவருக்கும் அறிவிப்பதை போன்றது. அது நம் கௌரவத்தை பாதிக்கும் என்று சிவமாதவர் கருதினார். ஆனால் சொன்ன நாளில் போட்டியை நடத்தினார். கூட்டமும் கட்டுக்கடங்காமல் வந்தது. அதனால் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தீவிரமாக இருந்தது. கூட்டத்திலிருந்து எழுந்த ஆரவாரம் போட்டி தொடங்குவதற்காக அனைவரும் எவ்வளவு ஆவலாக காத்திருக்கிறார்கள் என்பதை காட்டியது. திடலுக்கு மிக அருகில் போடப்பட்டிருந்த 10 ஆடம்பரமான நாற்காலிகளின் மீது அனைவரது பார்வையும் இருந்தது. அவை பார்ப்பதற்கு ஒரே மாதிரியாக இருந்தன. ஆனால் இப்போதைக்கு அவை காலியாக இருந்தன. ஏனெனில் போட்டியில் பங்கேற்கும் வலிமையான இளம் வீரர்கள் இன்னும் வந்து சேரவில்லை. அப்போது வானத்தில் 3 ஒளிகள் தோன்றின. அவை அசாத்திய வேகத்தில் கீழே இறங்கி அந்த ஆடம்பர நாற்காலிகளில் அமர்ந்தன. மக்கள் இதை பார்த்த மாத்திரத்தில் திடல் முழுவதும் ஆரவாரம் விண்ணை பிளந்தது. அந்த 3 இளம் வீரர்களின் முகத்திலும் கர்வம் தெரிந்தது. அவர்கள் போட்டியின் முதல் 10 வீரர்களில் ஒருவராக மாறியதே மிகப்பெரிய வெற்றிதான். அதை அவர்களும் அனுபவித்தனர். கூட்டம் தங்கள் பார்வையை அவர்களிடமிருந்து திருப்புவதற்கு முன்பே வானத்தில் இடி முழங்கியது. அது பரதன். அவனது உடலிலிருந்து மின்னலாற்றல் வெளிப்படுவதை உணர முடிந்தது. அடுத்த கணமே அவன் மறைந்து நேரடியாக 4வது நாற்காலியில் தோன்றினான். அவனது ஆற்றலை உணர்ந்தவுடன் அருகில் அமர்ந்திருந்த 3 வீரர்களும் பொறாமைப்பட்டனர். ஆனால் பரதன் யாரையும் பொருட்படுத்தாமல் அமைதியாக கண்களை மூடிக்கொண்டான். தன் அருகில் இருக்கும் அந்த 3 வீரர்களையும் தன்னால் எளிதாக தோற்கடிக்க முடியும் என்பது அவனுக்கு தெரியும். அவன் ஒருவருக்காக மட்டுமே காத்திருந்தான். போட்டி திடலில் கல் நாற்காலிகளில் அமர்ந்திருந்த 4 வீரர்கள் மீது அனைவரது பார்வையும் இருந்தபோது திடீரென்று வானத்தில் மேலும் 3 ஒளிகள் தோன்றின. அந்த 3 ஒளிகளும் வலிமையானவையாகவும் விசித்திரமானவையாகவும் இருந்தன. ஆனால் அவற்றில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது சுகந்தன் தான். அவனது போர் குணமும் முறையும் ஆபத்தானது மற்றும் பயங்கரமானது. ஏனென்றால் அவன் போர்க்களத்தில் இரக்கமற்றவனாக இருப்பான். ஆனால் அந்த குணம் பல இளம் பெண்களின் இதயங்களை கவர்ந்திருந்தது. ஏனெனில் அவர்கள் அவனது இரக்கமற்ற தன்மையை ரசிக்கத் தொடங்கியிருந்தனர். மறுபுறம் அவனோடு வந்த 2 வீரர்கள் மக்களின் கவனம் சுகந்தன் மீது இருப்பதை உணர்ந்து எரிச்சலடைந்து உடனடியாக சென்று கல் நாற்காலிகளில் அமர்ந்தனர். ஆனால் ஏற்கனவே கண்களை மூடி அமர்ந்த பரதன் மீது அவர்கள் பார்வை விழுந்தபோது அவர்கள் திகைத்து போனார்கள். பரதனின் ஆற்றலை தங்களை விட பல மடங்கு அதிகமாக இருந்ததை அவர்கள் எதிர்பார்க்காததால் உள்ளுக்குள் பொறாமை கொண்டனர். திடலில் இருந்த மக்கள் சிவப்பு மூடு பனியால் சூழப்பட்ட சுகந்தனை இன்னும் பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது சுகந்தன் மற்ற வீரர்களுக்கு அருகில் வந்ததும் கூட்டத்தின் ஆரவாரம் இன்னும் அதிகரித்தது. அந்த தருணத்தில் தேவோதய தரத்தை சேர்ந்த மேலும் 2 ஒளிகள் வானில் தோன்றின. அவற்றின் வேகமும் ஆற்றலும் ஈர்க்கக்கூடியதாக இருந்தது. இருப்பினும் ஏற்கனவே வந்திருந்த பரதன் மற்றும் சுகந்தனின் வேகத்துடன் ஒப்பிடும்போது அவை மெதுவாக தெரிந்ததால் மக்கள் அவற்றை அதிகம் கவனிக்கவில்லை. முதல் 10 வீரர்களில் 8 பேர் இப்போது மேடையை அடைந்து விட்டனர். மீதமுள்ள 2 அனைவரும் காத்திருந்தனர். திடீரென்று வானத்தில் ஒரு அசைவு ஏற்பட்டது. ஒரு நிழல் கண் இமைக்கும் நேரத்தில் கல் நாற்காலியை நோக்கி வேகமாய் முன்னேறியது. அந்த வீரனின் வேகத்திற்கு அவனது நிழலால் கூட ஈடு கொடுக்க முடியவில்லை. மேடையில் இருந்த 8 வீரர்களும் அதிர்ச்சியும் பொறாமையும் கலந்த கோபத்தை காட்டினர். ஏனெனில் அவர்களால் கூட அவனது வேகத்தை உணர முடியவில்லை. அந்த நபர் தனது ஆற்றல்களை திரும்ப பெற்றதும் அனைவரும் ஸ்தம்பித்தனர். அது அகிலன். துவாரகக்குல போட்டி இறுதிக்கட்டத்தை எட்டியிருந்தது. இறுதிப் போட்டியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரர்களுக்காக 10 நாற்காலிகள் போடப்பட்டிருந்தன. வீரர்கள் வரத் துவங்கினர். 8 வீரர்கள் வந்துவிட்டனர். 9வது வந்த அகிலனை கண்டு அனைவரும் ஒரு கணம் உறைந்து நின்றனர். அவனது முகத்தில் கர்வமும் வஞ்சக சிரிப்பும் தெரிந்தன. அவனது ஆபத்தான ஆற்றலையும் மீறி பல பெண்கள் அவனை கண்டு மயங்கினர். இருப்பினும் அகிலன் தனது முகத்தை ஒரு முகமுடிக்கு பின்னால் மறைத்திருந்தான். இது திடலில் இருந்த பெண்களுக்கு அவனது முகத்தை பார்க்கும் ஆர்வத்தை இன்னும் தூண்டியது. அகிலன் 9வது நாற்காலியில் அமர்ந்தான். இருப்பினும் 10 நாற்காலிகளில் ஒன்று இன்னும் காலியாகவே இருந்தது. அனைவரது பார்வையும் வானத்தை நோக்கி திரும்பியது. ஆனால் நீண்ட நேரமாகியும் யாரும் வரவில்லை. இதற்கிடையில் இந்த ஆரவாரத்திற்கும் பரபரப்பிற்கும் வெகு தொலைவில் அபிமன்யு இன்னும் கண்களை மூடி அமர்ந்திருந்தான். தாமாவின் முகத்தில் ஒரு மெல்லிய சுருக்கம் தோன்றியது. அது அவருக்குள் மறைந்திருந்த பதட்டத்தை காட்டியது.
அபிமன்யு தனது ஆன்மீக ஆற்றலை முழுமையாக உள்வாங்கியிருந்தான். இப்போது அவனது ஆன்மா 4 வயது குழந்தையின் அளவிற்கு வளர்ந்திருந்தது. இதைக் கண்டு அவனது முகத்தில் ஒரு அமைதியான புன்னகை தோன்றியது. அவன் கூர்ந்து கவனித்த போது தனது ஆன்மாவிற்கு அருகில் 10 ஜொலிக்கும் நீர்த்துளிகளை கவனித்தான். இந்த துளிகள் அவனது சொந்த ஆற்றல்களுடன் ஒத்துப்போகவில்லை. அது அவனுக்கு சம்பந்தம் இல்லாத ஒன்றைப் போல இருந்தது. அவற்றை உற்று பார்த்தபோது அவை சிவப்பு நிற இரத்த துளிகள் என்பதை அவன் உணர்ந்தான். அவன் அவற்றின் சக்தியை ரகசியமாக மதிப்பிட்டான். அவை பேராற்றல் கொண்டவை என்பதை உணர்ந்தான். இருப்பினும் அபிமன்யு அவற்றை உடனடியாக தனது சொந்த ஆற்றலுடன் இணைக்க முடியவில்லை. ஏனெனில் அப்படி செய்வது அதிக நேரத்தை எடுக்கும் என்பதை அவன் அறிவான். அவன் அங்கே கண்களை மூடி அமர்ந்திருந்தாலும் தனது பலத்தை அதிகரிக்க தன்னிடம் போதிய நேரம் இல்லை என்பது அவனுக்கு தெரியும். அந்த துளிகளின் ஆற்றலை அவன் உறிஞ்சினால் அவனது பலம் 5ஆம் நிலை தேவோதய வீரரை கொல்லும் அளவிற்கு அதிகரிக்கும் என்பது அவனுக்கு தெரியும். ஆனால் அங்கு போட்டி அவனுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. அதனால் இப்போதைக்கு அந்த இரத்த துளிகளை தனது உடலுக்குள்ளேயே இருக்கட்டும், பின்னால் அதை செம்மைப்படுத்தி தன் உடலோடு இணைத்துக் கொள்ளலாம் என்று அவன் முடிவு செய்தான். அவன் மெதுவாக தனது கண்களை திறந்தான். அவனுக்கு முன்னால் ஒரு கருப்பு நிழலை கண்டான். அதை அடையாளம் கண்டு கொண்ட அடுத்த கணம் அவனுக்குள் கோபம் பொங்கியது. ஏனெனில் அந்த நிழல் வேறு யாரும் அல்ல, சில மணி நேரங்களுக்கு முன்பு அவனுக்கு அவ்வளவு தொல்லை கொடுத்த அதே மாய மிருகம்தான். அதன் ஆற்றலை கணித்த அபிமன்யு மூச்சரைத்தபடி, தேவோதய சாம்ராஜ்யத்தின் 4ஆம் நிலை என்றார். அமரோதய நிலையில் இருக்கும் அவனை விட அந்த மிருகம் 4 நிலை உயர்ந்தது என்றாலும் அவனுக்கு அந்த மாய மிருகத்தின் மீது முன்பு இருந்த பயம் இப்போது இல்லை. இப்போது அந்த மிருகம் மனித உருவில் இருந்தது. அந்த மிருகத்தால் தனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க முடியாது என்று அவன் உறுதியாக இருந்தான். மறுபுறம் அபிமன்யுவின் பார்வை தன் மீது இருப்பதை உணர்ந்த அந்த மாய மிருகம் சற்று பதற்றம் அடைந்தது. அபிமன்யு தன்னை தாக்கக்கூடும் என்று நினைத்து தன்னை தயார்படுத்திக் கொண்டது. அப்போது அபிமன்யுவின் காதுகளில் நடுக்கமும் சோர்வும் நிறைந்த ஒரு குரல் கேட்டது. அபிமன்யு, கடைசியில் நீ சாதித்து விட்டாய் என்று ஒலித்தது அந்த குரல். அந்த குரலை கேட்ட மாத்திரத்தில் அபிமன்யு விரைவாக தனது பார்வையை சட்டென குரல் வந்த திசையில் திருப்பினான். அவன் கண்ட காட்சி அவனை சோகத்தாலும் கவலையாலும் நிறைத்தது. அவனது முகம் பதட்டத்தில் துடித்தது. அவனை அழைத்தது வேறு யாரும் அல்ல, அவனது குருவும் அவனது வாழ்க்கை பயணத்தின் வலுவான தூணுமாக இருந்த தாமாதான். தாமா பார்க்க மிக மிக வயதானவர் போல தெரிந்தார். அவரது தோள் சுருங்கி இருந்தது. அவரது ஆற்றல் அனைத்தும் அவரது உடலில் இருந்து வற்றி போனதைப் போல தெரிந்தது. கம்பீரமான மலை போல இருந்தவர் இப்போது எளிதில் உடையும் மரக்குச்சி போல இருந்தார். அவரை அப்படி ஒரு நிலையில் பார்த்தவுடன் அபிமன்யு அவரை நோக்கி பாய்ந்தார். கண்ணிமைக்கும் நேரத்தில் இருந்த இடத்தில் இருந்து மறைந்து தாமாவின் பாதங்களுக்கு அருகில் மண்டியிட்டான். பதற்றமான குரலில் அவன் அவரை பார்த்து, ஆச்சாரியரே, உங்களுக்கு என்ன ஆனது? நீங்கள் ஏன் இவ்வளவு பலவீனமாகிவிட்டீர்கள்? உங்கள் உடல் ஏன் இப்படி இருக்கிறது என்று கேட்டான். சிறிது நேரம் யோசித்த பிறகு தான் முன்பு உணர்ந்த அந்த பேராற்றல் தன் உடலுக்குள் புகுந்து தன்னை காத்த அந்த பேராற்றல் தனது குரு தாமா உடையது என்பதை அபிமன்யு உணர்ந்து கொண்டான். அவன் லேசான கோபத்துடன், ஏன் இப்படி செய்தீர்கள்? எனக்காக உங்கள் உயிரையே ஆபத்தில் ஆழ்த்தி விட்டீர்களா என்று கேட்டான். இதை சொல்லும் போது அவனது கண்கள் தாமாவின் சுருக்கங்கள் நிறைந்த முகத்தையே பார்த்து கொண்டிருந்தன. அவனது கண்களில் நிறைந்திருந்த கண்ணீர் இறுதியில் கண்களில் வழிந்தது. அபிமன்யு இப்படி அழுவதைக் கண்ட தாமா தீவிரமான குரலில், அபிமன்யு, நீ இப்படி அழும் அளவிற்கு எதுவும் நடந்துவிடவில்லை. நான் என்ன இறந்தா போய்விட்டேன். இப்போதைக்கு எல்லாம் சரியாகவே இருக்கிறது. நான் சற்று சோர்வாக இருக்கிறேன். எனக்கு ஓய்வு தேவை, ஒரு நீண்ட ஓய்வு. அதன் பிறகு ஒருவேளை நான் மீண்டும் அதே வலிமையை பெறக்கூடும். அது மட்டுமல்லாமல் எனக்கான மீதமுள்ள மூலிகைகளை நீ கண்டுபிடித்து தருவாய் என்று நான் நம்புகிறேன். எனவே இப்போதைக்கு நீ ஒரு முக்கியமான விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டே தாமா ஒரு நபரை சுட்டிக்காட்டினார். அந்த நபர் வேறு யாரும் அல்ல, வித்யகந்த குலத்தைச் சேர்ந்த அந்த மாய மிருகம்தான். அந்த மாய மிருகத்தை ஆக்கிரமித்திருந்த மருகேந்திரரது ஆன்மீக ஒளியின் சுவடு முழுமையாக மறைந்து விட்டது. ஏனென்றால் அபிமன்யு அந்த நுட்பத்தை கையகப்படுத்தி விட்டான். இப்போது மிருகம் மட்டுமே எஞ்சி இருந்தது. இதை கேட்ட அபிமன்யுவும் அந்த திசையில் பார்த்தான். அந்த மிருகத்தை பார்த்து புன்னகைத்த தாமா, இந்த வித்யகந்த குல மாய மிருகம் ஒரு ராஜவம்சாவளியின் வழிவந்த வாரிசு. துவாரக வாயிலுக்குள் நுழைய இவன் உனக்கு பெரிதும் உதவக்கூடும். இவனை வைத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை நீயே முடிவு செய்து கொள் என்றார். அபிமன்யு தன்னை உற்று பார்ப்பதைக் கண்ட அந்த மாய மிருகம் பதற்றத்துடன், இங்கு பாருங்கள், நீங்கள் உங்கள் வாக்கை மீறுகிறீர்கள். நான் எனது குலத்தின் நுட்பத்தை உங்களிடம் கொடுத்தேன். அதில் இவன் வெற்றி பெற்று விட்டான். இப்போது என்னை போக விடுங்கள் என்றது. மனித உருவில் இருந்த அந்த மாய மிருகத்தின் முகத்தில் பயம் தெளிவாக தெரிந்தது. தாமாவை பார்த்தபடி அது அபிமன்யுவிடம், இந்த பெரியவர் எனக்கு வாக்கு கொடுத்தார். நான் உனக்கு உதவினால் அவர் என்னை விடுவிப்பதாக சொன்னார் என்றது. தாமா மற்றும் அந்த மிருகம் இருவர் சொல்வதையும் கேட்ட அபிமன்யு வஞ்சகமாக புன்னகைத்து, இவன் அந்த குலத்தின் ராஜவம்சாவளியைச் சேர்ந்தவன் என்றால் அந்த பொக்கிஷம் இருக்கும் இடம் இவனுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கும் என்று தனக்குள் யோசித்தான்.
அந்த யோசனை வந்த அடுத்த கணம் அபிமன்யு தான் இருந்த இடத்திலிருந்து உடனடியாக மறைந்து அந்த மாய மிருகத்திற்கு அருகில் தோன்றினான். அபிமன்யுவின் இந்த அதீத வேகத்தைக் கண்டு தேவோதய நிலையில் இருந்தும் அந்த மிருகம் பதற்றமடைந்தது. ஏனெனில் அபிமன்யுவால் தன்னை காயப்படுத்த முடியும் என்று அதற்கு தெரியும். இருப்பினும் அபிமன்யுவால் அதை கொல்ல முடியாது. ஏனெனில் அவனது சக்தி இன்னும் உயரவில்லை. அவனது ஆன்மீக ஆற்றல் மட்டுமே பெருமளவு அதிகரித்திருந்தது. அபிமன்யு தன்னை உற்று பார்ப்பதைக் கண்ட அந்த மிருகம் உறுதியான குரலில், இங்கு பாருங்கள், நான் உங்களுக்கு எதிலும் உதவப் போவதில்லை. அந்த கிழவர், அதாவது அந்த பெரியவர் வாக்கு கொடுத்தார். நான் உனக்கு உதவினால் என்னை விடுவிப்பதாக சொன்னார். அதை காப்பாற்றுவதே நல்லது என்று கூறியது. அபிமன்யு புன்னகைத்து, அதுதான் உனக்கு தேவை என்றால் சொன்னபடி நான் உன்னை விடுவிக்கிறேன். ஆனால் சிவமாதவரின் உதவி இல்லாமல் உன்னால் இந்த தடையை தாண்டி வெளியே போக முடியாது. அதில் என்னால் உனக்கு உதவ முடியாது என்றான். இதை சொல்லிவிட்டு அபிமன்யு அந்த சிவப்பு சக்தி திரையை விட்டு வெளியே நடக்கத் தொடங்கினான். அவன் இப்படி சொல்வதைக் கண்ட மாய மிருகம் அபிமன்யு தன்னிடம் தந்திரம் செய்கிறான் என்று நினைத்தது. ஆனால் அபிமன்யுவிற்கு அருகில் நிற்கும் அந்த வலிமையான மனிதருக்கு பாய்ந்து அது தயக்கத்துடன், சரி, அப்படியானால் உனக்கு என்ன தெரிய வேண்டும் என்று சொல் என்று கேட்டது. அதன் முகத்தில் லேசான கோபம் தெரிந்தது. இதைக் கண்ட அபிமன்யு புன்னகைத்துக் கொண்டு, மாய மிருகமே, அந்த பொக்கிஷம் எங்கே இருக்கிறது என்று எனக்கு சொல் என்றார். இந்த கேள்வியை கேட்ட மாத்திரத்தில் அந்த மிருகம் நடுங்கியது. அதன் கண்களில் மரண பயம் தெரிந்தது. கோபத்துடன் அது அபிமன்யுவை பார்த்து, என்னால் அதை பற்றி எதையும் சொல்ல முடியாது. ஏனெனில் அந்த பொக்கிஷம் இருக்கும் இடம் எனது குலத்தின் கண்காணிப்பில் இல்லை. அந்த இடத்தின் ஆற்றல்களை மிகவும் விசித்திரமானவை என்பதால் நான் உட்பட யாரும் அங்கே போவது இல்லை என்றது. இதை கேட்ட அபிமன்யு பெருமூச்சு விட்டு, சரி, அப்படியானால் மாயமிருகமே, நான் அதை கண்டுபிடித்துக் கொள்கிறேன் என்றான். அப்படி சொல்லிவிட்டு அவன் மீண்டும் அந்த ஆற்றல் தடையை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். இதைக் கண்ட அந்த மிருகம் கோபத்துடன், ஏய், என்னை நம்பு, நான் ஏன் உன்னிடம் பொய் சொல்லப் போகிறேன் என்று கத்தியது. ஆனால் அபிமன்யு அதை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து நடந்தான். நான் இவனது வழியில் விழக்கூடாது. இந்த மாய மிருகம் மிகவும் தந்திரமானது மற்றும் பேராசை கொண்டது. சிவமாதவரிடம் ஒரு முறையற்ற நுட்பத்தை கொடுத்து அவரை எளிதாக ஏமாற்றிவிட்டது. தாமா மட்டும் இவனை வற்புறுத்தி மீதி பாதியை வாங்கியிருக்காவிட்டால் நான் அங்கேயே சிக்கி இருப்பேன். ஆனால் பொக்கிஷத்தை பற்றி சொல்ல மறுக்கிறான் என்றால் அது மிகவும் சிறப்பானது என்றுதான் அர்த்தம். எனவே நான் இவனது உதவியை பயன்படுத்தியே தீர வேண்டும் என்று அபிமன்யு தனக்குள் நினைத்துக் கொண்டான். அபிமன்யு ஒரு நொடி நின்று அந்த மாய மிருகத்தின் பக்கம் திரும்பி தனது பஞ்சபூத ஆற்றலை வெளிப்படுத்தி அதை பார்த்து புன்னகைத்தான். அபிமன்யுவின் பஞ்சபூத ஆற்றலை கண்ட அந்த மிருகம் அபிமன்யு தன்னை கொல்ல முயல்வதாக நினைத்தது. எனவே அதுவும் தனது ஆற்றல்களை வெளிப்படுத்த தொடங்கியது. ஆனால் அப்போது பஞ்சபூத ஆற்றல்களுக்கு நடுவே மிதந்து கொண்டிருந்த ஒரு ஜொலிக்கும் இரத்த துளியின் மீது அதன் பார்வை விழுந்தது. அதை பார்த்ததும் அதன் கண்களில் பேராசை பிறந்தது. ஏனெனில் அந்த சிறிய இரத்த துளிகள் மறைந்திருக்கும் பேராற்றலை அது அடையாளம் கண்டு கொண்டது. அந்த மிருகம் தீவிரமான குரலில், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டது. அது தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொண்டது. ஏனெனில் தனக்கு முன்னால் இருக்கும் இளைஞன் அந்த இரத்த துளியை எளிதாக கொடுக்க மாட்டான் என்பது அதற்கு தெரிந்திருந்தது. மேலும் அபிமன்யுவுடன் இருக்கும் அந்த வலிமையான மனிதரைக் கண்டு அது அஞ்சியது. இல்லையென்றால் அந்த துளியை பறிக்க அது இவ்வளவு நேரம் காத்திருக்காது. எரிச்சலுடன் அந்த மிருகம் அபிமன்யுவை பார்த்து, இங்கு பார், என் பெயர் பத்ரா. என்னை மீண்டும் மீண்டும் மாய மிருகம் என்று அழைப்பதை நிறுத்து. என்னை ஒரு விலங்கு என்று அழைப்பது எனக்கு பிடிக்கவில்லை என்றார். தனக்கு முன்னால் நிற்கும் பத்ராவின் புத்திசாலித்தனம் சாதாரண மனிதர்களை விட பல மடங்கு அதிகம் என்பதை அபிமன்யு ஏற்கனவே புரிந்து கொண்டான். எனவே அவன் புன்னகைத்து, சரி பத்ரா, என் பெயர் அபிமன்யு. நீயும் என் பெயர் சொல்லியே அழைக்கலாம் என்றான். பிறகு அபிமன்யு புன்னகையுடன், நீ என்னை அந்த இடத்திற்கு அழைத்துச் சென்றால் இந்த இரத்த துளியில் பாதியை உனக்கு கொடுப்பதாக நான் வாக்குறுதி அளிக்கிறேன் என்றான். தனக்கு அதில் பாதி கிடைக்கும் என்று கேட்டதும் பத்ரா மகிழ்ச்சி அடைந்தது. ஏனெனில் அந்த இரத்த துளிகளின் உதவியுடன் தனது பிரம்ம வளர்ப்பின் அடுத்த நிலையை எளிதாக கடக்க முடியும் என்று பத்ரா நம்பினான். அதன் மூலம் அவனால் இன்னும் வலிமையாக மாற முடியும். இருப்பினும் பத்ரா உறுதியான குரலில், இங்கு பார், உனக்கு நிலைமை புரியவில்லை. அந்த இடம் மிகவும் விசித்திரமானது என்பதால் எனது குலத்தின் பெரியவர்கள் கூட அங்கே போக தயங்குவார்கள். ஒரு முறை எங்கள் குலம் யுகவஜர நிலையில் இருக்கும் பெரியவர் ஒருவரை அங்கே அனுப்பியது. ஆனால் அவராலேயே அந்த இடத்தின் ஆற்றல்களை தாங்க முடியவில்லை. அன்றிலிருந்து அந்த இடம் எங்கள் குலத்தின் கண்காணிப்பில் மட்டுமே உள்ளது. ஆனால் நாங்கள் யாரும் உள்ளே சென்றது இல்லை. என்னால் உன்னை அந்த இடம் வரை மட்டுமே அழைத்துச் செல்ல முடியும். அதற்கு மேல் நீ தனியாகத்தான் செல்ல வேண்டும். ஏனெனில் அந்த இடம் மிகவும் ஆபத்தானது என்றான். இதை கேட்ட அபிமன்யு சிறிது நேரம் யோசித்துவிட்டு, சரி, நீ கூறியதற்கு நான் ஒத்துக்கொள்கிறேன். நீ என்னை அந்த இடத்திற்கு அழைத்துச் சென்றால் போதும். ஆனால் என்னை ஏமாற்ற நினைக்காதே. அப்படி செய்தால் இந்த துளியை பெறுவது உன் கனவில் கூட நடக்காது. நான் இதை அழித்தாலும் அழிப்பேன்.
எந்த காலத்திலும் உனக்கு தரமாட்டேன் என்றான். இதை சொல்லிவிட்டு அந்த இரத்த துளியை தாமாவிடம் கொடுத்துவிட்டு தந்திரமாக புன்னகைத்தான். அந்த துணிச்சலான புன்னகையைக் கண்ட பத்ரா, நான் ராஜ வாரிசு என்பதை நீ மறந்துவிட்டாய் என்று நினைக்கிறேன். நான் ஒருபோதும் எனது வாக்கை மீற மாட்டேன் என்று உறுதியாக கூறினான். தாமா தனக்குள் புன்னகைத்துக் கொண்டான். அபிமன்யு உண்மையிலேயே மிகுந்த புத்திசாலியாகவும் திறமைசாலியாகவும் மாறிவிட்டான். இரத்த துளியின் பாதையை தருவதாக ஆசை காட்டி பொக்கிஷத்தை அடைவதற்கான வழியை தந்திரமாக கண்டுபிடித்து விட்டான். ஆனால் இப்போதும் அவனுக்கு முன்னால் சில சிக்கல்கள் இருக்கிறது என்று தனக்குள் நினைத்துக் கொண்டான். பின்னர் அவர் அபிமன்யுவை பார்த்து கவலையுடன், ஆனால் பத்ராவை எப்படி கதவின் வழியாக அழைத்துச் செல்வாய்? சிவமாதவர் இதற்கு சம்மதிப்பாரா என்று கேட்டார். மாய மிருகமான பத்ராவை சிவமாதவருக்கு தெரியாமல் எப்படி ரகசியமாக துவாரக கதவிற்கு அழைத்துச் செல்வது என்று தாமாவும் அபிமன்யுவும் யோசித்துக் கொண்டிருந்தனர். அதே நேரத்தில் போட்டி நடக்கும் திடலில் மகிழ்ச்சியும் ஆரவாரமும் நிறைந்திருந்தது. ஆனால் அனைவரது பார்வையும் காலியாக இருந்த வானத்தின் மீதும் போர்க்களத்திற்கு முன்னால் போடப்பட்டிருந்த அந்த ஒரே ஒரு காலியான நாற்காலியின் மீதும் நிலைத்திருந்தது. அதற்கு ஒரே ஒரு அர்த்தம்தான், அபிமன்யு இன்னும் வந்து சேரவில்லை. மேடையில் இருந்த அனைத்து பிரிவுகளின் தலைவர்களும் பெரியவர்களும் சிவமாதவரை எரிச்சலுடன் பார்த்துக் கொண்டிருந்தனர். அப்போது ஆடம்பரமான உடை அணிந்திருந்த பெரியவர் செல்வராயர் விரக்தியோடு சிவமாதவரை பார்த்து, தலைவரே, அபிமன்யு சரியான நேரத்திற்கு வருவான் என்று எனக்கு தோன்றவில்லை. நீங்கள் போட்டியை தொடங்க வேண்டும். இல்லை என்றால் மற்ற குலங்களின் பெரியவர்களும் பேரரசின் தலைவர்களும் துவாரக குலம் விதிகளை பின்பற்றுவதில்லை என்று குறை கூறுவார்கள் என்றார். அவரது முகத்தில் லேசான கோபம் தெரிந்தது. இருப்பினும் இந்த முறை தங்கள் பிரிவில் நம்பத்தகுந்த ஒரு வீரன் கூட இல்லையே என்ற வருத்தமும் அவருக்குள் இருந்தது. அதனால் அவர் தன் கோபத்தை அடக்கிக் கொண்டார். அப்போது திடலில் இருந்த ஒரு குரல் எதிரொலித்தது. தலைவரே, எனது நேரத்தை ஏன் வீணடிக்கிறீர்கள்? சந்திரபுரியின் மகா பிரிவு என்று பெருமை பேசும் நீங்கள் விதிகளை பின்பற்ற மாட்டீர்கள் என்ற விஷயம் எனக்கு முன்பே தெரிந்திருந்தால் நான் இதில் பங்கேற்றிருக்கவே மாட்டேன் என்று கர்வத்தோடு கூறியது அந்த குரல். அந்த குரலில் இருந்த திமிர் அனைவரது கவனத்தையும் 10 இருக்கைகளை நோக்கி திரும்பியது. அங்கே சிவப்பு நிற முகமூடி அணிந்தபடி அகிலன் நின்று கொண்டிருந்தான். அவனது உடல் முழுவதிலிருந்தும் கொதிக்கும் பேராற்றல் நெருப்பு அலைகளைப் போல வெளிப்பட்டன. அவனது குரலில் இருந்த கர்வம் மற்றும் தன்னம்பிக்கையை பார்த்தால் அவன் உண்மையாகவே எவருக்கும் அஞ்சாதவன் என்பது போல தெரிந்தது. அவன் பேசிய விதம் அங்கிருந்த அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. ஏனெனில் இவ்வளவு பேருக்கு மத்தியில் சிவமாதவரிடம் இப்படி பேசும் துணிச்சல் எவருக்கும் இருந்ததில்லை. இதன் விளைவாக திடல் முழுவதும் முணுமுணுப்புகள் பரவின. சிலர் அதிர்ச்சி அடைந்தனர், சிலர் கேள்வி எழுப்பினர், சிலர் அகிலனை பார்த்துக் கொண்டே இருந்தனர். இந்த சலசலப்பு கீழே இருந்த மக்களிடையே மட்டுமல்ல, மேடையில் அமர்ந்திருந்த வலிமை மிக்க தலைவர்கள் மற்றும் பெரியவர்கள் இடையேயும் பரவியது. அனைவரது பார்வையும் ஒரு திசையை நோக்கி திரும்பியது. அங்கே ஒரு பிரம்மாண்டமான இருக்கையில் சிவமாதவர் அமர்ந்திருந்தார். உண்மையில் அகிலன் இதையெல்லாம் ரசித்துக் கொண்டிருந்தான். அனைவர் முன்னிலையிலும் அபிமன்யுவை அவமானப்படுத்த வேண்டும் மற்றும் அவனை தோற்கடித்து தனது வலிமையை நிரூபிக்க வேண்டும் என்பதுதான் அவனது திட்டமாக இருந்தது. அபிமன்யு இன்னும் வராததால் அவன் இனி வரவே மாட்டான் என்று அகிலன் முடிவு செய்து விட்டான். அபிமன்யு ஏதோ ஒரு சிறப்பு பயிற்சியின் மூலம் தனது சக்தியை அதிகரிக்க முயற்சிப்பதாக அவன் கேள்விப்பட்டு இருந்தான். ஆனால் இவ்வளவு குறுகிய காலத்திற்குள் சக்தியை அதிகரிப்பது என்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது என்று அகிலன் அறிந்திருந்தான். அது அவனது அனுபவத்தின் மூலம் அவன் கற்ற பாடம். அகிலனின் வார்த்தைகளை கேட்ட சிவமாதவரின் முகத்தில் கோபம் பொங்கி எழுந்தது. அவரது உடலில் இருந்து ஆற்றல் பீரிடத் தொடங்கியது. ஆனால் தன்னை சுற்றியுள்ள வலிமை மிக்க ஆற்றல்களை உணர்ந்த அவர் தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொண்டு உறுதியான குரலில், போட்டிக்கான நேரம் வந்துவிட்டது. அதனால் போட்டி இப்போது தொடங்கும். அகிலா, ஒருவேளை உனக்கு பயமாக இருந்தால் நீ இப்போதே பின்வாங்கலாம் என்றார். இதை கேட்ட அகிலன் ஒரு ஏளன சிரிப்பை உதிர்த்து, என்ன, அந்த சிறுவனுக்காக காத்திருக்கிறீர்களா? அவனால் எந்த பயனும் இல்லை. ஏனெனில் இந்த போட்டியில் வெல்லப்போவது நான் தான் என்றான். அவன் இதை சொன்னதும் சுற்றியிருந்த மக்கள் அனைவரும் தங்கள் கவனத்தை அவன் பக்கம் திருப்பினர். அவனது ஆற்றலை கொண்டு அவனால் அதை செய்ய முடியும் என்பது அனைவருக்கும் தெரிந்திருந்தது. இதற்கிடையில் முன்வரிசை நாற்காலிகளில் அமர்ந்திருந்த சுகந்தனும் பரதனும் அகிலனை பார்த்தனர். அவனது வலிமையை அருகில் இருந்து கண்டும் அவர்கள் முகத்தில் பயம் ஏதும் இல்லை. அகிலன் தனது சக்தியை பயன்படுத்தி உக்கிரபாணி என்ற பழங்கால தேவோதய சாம்ராஜ்ய குரங்கை எப்படி தோற்கடித்தான் என்பதை அவர்கள் கண்கூடாக பார்த்திருந்தனர். இருப்பினும் அவர்கள் அவனது வார்த்தைகளை பொருட்படுத்தவில்லை. போட்டி இன்னும் யார் பக்கமும் சாயவில்லை. அதனால் 10 பேருக்கும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருந்தது. யார் அதை முதலில் கைப்பற்ற போகிறார்கள் என்பதுதான் போட்டியின் சுவாரஸ்யம். அவர்களின் பார்வை இப்போது சிவமாதவர் மீதே இருந்தது. அவர் ஒரு தீவிரமான முகபாவனையுடன் திடல் முழுவதையும் கவனித்துக் கொண்டிருந்தார். உண்மையில் சிவமாதவரின் மனதின் ஏதோ ஒரு மூலையில் திடீரென்று அபிமன்யு வருவான், அனைவரையும் ஆச்சரியப்படுத்துவான் என்ற நம்பிக்கை இன்னும் இருந்தது. ஆனால் அதிர்ஷ்டம் எல்லா நேரங்களிலும் சாதகமாக இருப்பது இல்லை.
களைப்படைந்த மனதுடனும் ஒரு பிரிவின் தலைவர் என்ற பொறுப்புடனும் சிவமாதவர் ஒரு நீண்ட மூச்சை இழுத்துவிட்டு, ஒருவேளை அந்த சிறுவனிடம் நான் அதிகப்படியாக எதிர்பார்த்து விட்டேனோ என்று தனக்குள் கேட்டுக்கொண்டான். சிவமாதவர் கவலையில் இருப்பதைக் கண்ட மற்ற பிரிவுகளின் தலைவர்களில் ஒருவரான நாகேந்திரர் எரிச்சல் நிறைந்த பார்வையுடன், அந்த இளைஞனை நம்புவதால் எந்த பயனும் இல்லை என்று நான் முன்பே சொன்னேன். நீங்கள் தான் கேட்கவில்லை. இப்போது என்ன செய்வது? மீதி இருக்கும் 9 பேரில் நமது நட்பு பிரிவைச் சேர்ந்த யாராவது வெற்றி பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்வதை தவிர வேறு வழி இல்லை என்றார். நாகேந்திரரின் வார்த்தைகளை கேட்டதும் மற்ற பெரியவர்களின் முகத்திலும் லேசான எரிச்சல் தெரிந்தது. அவர்கள் அபிமன்யுவை குறை கூறத் தொடங்கினர். அந்த தருணத்தில் சிவமாதவர் ஒரு நீண்ட மூச்சை எடுத்து ஒருமுறை காலியான வானத்தையும் பிறகு 4 திசைகளையும் பார்த்துவிட்டு நிதானமான குரலில், அனைவரும் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அறிவித்தார். அவர் இதை சொன்ன மாத்திரத்தில் அனைத்து வலிமை மிக்க வீரர்களும் தங்கள் கைகளால் சிக்கலான மற்றும் மர்மமான முத்திரைகளை உருவாக்கத் தொடங்கினர். சில நொடிகளில் அவர்களின் ஆற்றல்கள் ஒன்றிணைந்து வானத்தில் பரவி ஒரு வண்ணமயமான கவசத்தை உருவாக்கின. மெல்ல மெல்ல அந்த கவசம் சுவர் போல விரிவடைந்து திடல் முழுவதையும் மூடியது. ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி அந்த இடத்தையே முத்திரையிட்டது போல தெரிந்தது. அனுபவம் வாய்ந்த வீரர்கள் இது சாதாரண கவச சுவர் அல்ல என்பதை உடனடியாக புரிந்து கொண்டனர். இதை உடைப்பது ஒருபுறம் இருக்கட்டும், ஒரு பகவஜர வீரரால் இதன் அருகில் கூட வர முடியாது என்று நம்பினர். பிறகு சிவமாதவரின் கனத்த குரல் திடல் முழுவதும் எதிரொலித்தது. போட்டியின் விதிகள் தெளிவானவை. நீங்கள் அந்த இடத்திற்கு ஒன்றாகவோ அல்லது தனியாகவோ செல்லலாம். ஆனால் நீங்கள் அந்த பொக்கிஷத்தை கண்டுபிடித்து எங்கள் பிரிவிடம் ஒப்படைக்க வேண்டும். அதன் பிறகு அந்த பொக்கிஷத்திற்குள் மறைந்துள்ள ஒரு வலிமைமிக்க நுட்பத்தை பெற உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்படும். அதை பயன்படுத்தினால் ஒரு பகவஜர வீரரை கூட காயப்படுத்தும் அளவிற்கு உங்களுக்கு ஒரு சக்தி கிடைக்கும். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அந்த பொக்கிஷம் துவாரக குலத்திற்கு சொந்தமானது. அதை பெற்றுத் தருவதால் உங்களுக்கு ஒரு அற்புதமான பரிசு கிடைக்கும். அதனால் முழு உழைப்பை கொடுத்து அதை கைப்பற்ற முயற்சி செய்யுங்கள். இன்னொரு விஷயம், யாராவது பொக்கிஷத்தை பெற்றுவிட்டு தப்பிக்க முயன்றால் நான் உங்களை தேடி வருவேன். உங்களுக்கு பின்னால் யார் இருந்தாலும் சரி, அவர்களையும் உங்களையும் சேர்த்து வேட்டையாடுவேன். அதை மறந்து விடாதீர்கள் என்று கர்ஜித்தார். இதை கேட்ட அகிலன் தனது முகபாவனையை மறைத்துக் கொண்டு அமைதியாக சிவமாதவரை பார்த்தான். ஆனால் அவனது மனதிற்குள் அது நடக்க இந்த பிரிவு உயிரோடு இருக்க வேண்டுமே என்ற எண்ணம் தான் ஓடியது. பிறகு சிவமாதவர் செல்வராயரை பார்த்து போட்டியை தொடங்குமாறு சைகை செய்தார். பின்னர் அவர் தனது நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்தார். போட்டி தொடங்கவிருந்த அந்த நிலையில் கூட்டத்திற்கு நடுவில் அமர்ந்திருந்த வத்சலாவும் வசுதேவியும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டனர். வத்சலா மேடையில் இருந்த 10 தூண்களையும் அங்கிருந்த செல்வராயரையும் கவலையுடன் பார்த்தார். பிறகு அவள் பார்வை காலியாக இருந்த நாற்காலியே அவள் பார்த்துக் கொண்டிருந்தாள். அபிமன்யு இந்நேரம் வந்திருக்க வேண்டும், போட்டி தொடங்கப் போகிறது என்று கூறினாள். அவளது கவலையை கண்ட வசுதேவி அவளுக்கு ஆறுதல் கூறினார். போட்டி தொடங்குவதற்கு இன்னும் சிறிது நேரம் இருக்கிறது. நீ நம்பிக்கையை இழக்காதே. அபிமன்யு உனக்கு வாக்கு கொடுத்து இருக்கிறான். அவன் தனது வாக்கையும் நண்பர்களையும் ஒருபோதும் மறக்க மாட்டான் என்றாள். உண்மையில் வசுதேவியும் அபிமன்யுவின் போட்டியை காணவே வந்திருந்தாள். ஆனால் அவளது மனதின் ஆழத்தில் ஒரு பதற்றம் நீடித்தது. எங்கே இருக்கிறாய் அபிமன்யு என்று தன் மனதிற்குள் கேட்டுக்கொண்டாள். இருவரும் கவலையில் இருப்பதைக் கண்ட அருகில் அமர்ந்திருந்த சசிரேகா புன்னகைத்து, வத்சலா, அவன் வருவான். அகிலன் மீதான பழிவாங்கும் நெருப்பு அவன் கண்களில் இருந்ததை நான் பார்த்தேன். அவன் கண்டிப்பாக வருவான். நான் நம்புகிறேன். நீ நம்பினால் நம்பு, இல்லை என்றால் வருத்தப்பட்டுக் கொண்டே இரு என்று வெறுப்போடு கூறினார். இதை சொன்ன சசிரேகா தனது திறமையை பயன்படுத்தி அபிமன்யுவின் ஆற்றலை உணர முயன்றாள். ஆனால் அவளால் அவனது இருப்பை கொஞ்சம் கூட உணர முடியவில்லை. அந்த தருணத்தில் செல்வராயர் பெருமூச்சு விட்டு, முதல் 10 வீரர்களே களத்திற்குள் நுழையுங்கள் என்றார். அவர் சொன்ன மாத்திரத்தில் 9 நிழல்கள் அதிவேகத்தில் திடலை நோக்கி பாய்ந்தன. ஆனால் மேடையில் முதலில் தோன்றிய நபரைக் கண்ட சிவமாதவரின் முகம் கோபத்தால் இருண்டது. அது அகிலன். அவன் தோன்றிய அடுத்த கணம் கூட்டத்தினர் அவனது வேகத்தை பாராட்டி ஆரவாரம் செய்தனர். ஒரு இளம்பெண் உற்சாகத்துடன், அவனது வேகம் மட்டுமல்ல, அவனது ஆற்றலும் நம்ப முடியாத அளவிற்கு வலிமையானது. அவனது முகத்தை பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஆசை. ஆனால் அவனை எப்போது பார்த்தாலும் அந்த அழகான முகத்தை அந்த முகமூடி பின்னால் மறைத்து வைத்து ஏன் இதயத்தை உடைக்கிறான் என்றார். உடனே அருகில் இருந்த மற்றொரு பெண், ஒருவேளை நீ அவனது சண்டையை பார்த்ததில்லை என்று நினைக்கிறேன். கொண்டாட்ட போட்டியில் அவன் தான் யார் என்பதை காட்டினான். வலிமையும் பேராற்றலும் அவனிடம் ஒன்றாக இருக்கிறது. ஒரு தேவோதய வீரனை அவன் நொடிப்பொழுதில் தோற்கடித்தான். பார், இந்த போட்டியிலும் அவன்தான் வெல்வான். ஒவ்வொரு ஆண்டும் உள்ளே செல்பவர்கள் ஒன்று பின்வாங்குவார்கள், இல்லை காணாமல் போவார்கள். இந்த ஆண்டுதான் நாம் வெற்றியாளரை பார்க்க போகிறோம் என்றான். அப்போது அருகில் இருந்த மற்றொரு பெண் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கி இருந்தான். இன்னொரு போட்டியாளர் இருந்தாரே, அவனுக்கு அசாத்திய வேகம் இருந்ததே, அவன் எங்கே? அவன் பெயர் என்ன என்று கேட்டா. யார்? அபிமன்யுவா என்று அருகில் இருந்த பெண் கேட்டா. உடனே இன்னொரு பெண் வருத்தம் நிறைந்த முகத்துடன், அவன் இன்று வரமாட்டான் போல
ஆனால் நான் அவனை பார்ப்பதற்காகவே இங்கே வந்தேன் என்றார். அதே சமயம் சுகந்தனும் பரதனும் மேடையில் தோன்றினர். அகிலனை பார்த்த பிறகும் அவர்கள் அவனை பெரிதாய் பொருட்படுத்தவில்லை. அவர்கள் வந்ததும் கூட்டம் மீண்டும் ஆரவாரம் செய்ய தொடங்கியது. ஆற்றலிலும் வேகத்திலும் தங்களை விட அகிலன் வலிமையானவன் என்பது அங்கிருக்கும் 7 பேருக்கும் தெரியும். ஆனால் பரதனுக்கும் சுகந்தனுக்கும் அது பெரிய விஷயமாக தெரியவில்லை. ஏனெனில் அவர்களிடம் 3ஆம் நிலை தேவோதய வீரரை கூட எதிர்கொள்ளும் சிறப்பு நுட்பங்கள் இருந்தன. அதன் பிறகு மீதி இருந்த வீரர்களும் களத்தில் வந்திறங்கினர். அனைவரது கவனமும் அவர்களுக்கு முன்னால் நின்றிருந்த விசித்திரமான தூண்களின் மீது திரும்பியது. களத்தில் மொத்தமாக 10 தூண்கள் இருந்தது. ஒவ்வொரு தூணும் 10 அடி உயரத்தில் கருப்பு நிறத்தில் வைரம் போல ஜொலித்தது. அதன் நடுவில் கதவு போல ஒரு முத்திரை செதுக்கப்பட்டிருந்தது. அவற்றிலிருந்து ஒரு அபாயகரமான ஆற்றல் வெளியேறுவதை உணர முடிந்தது. துவாரக குலத்தின் பெரியவர்கள் மற்றும் தலைவரை தவிர அந்த தூண்கள் ஏன் அங்கிருக்கின்றன என்று வேறு யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் இவ்வளவு நாள் துவாரக குல மர்ம கதவு என்று அனைவரும் கூறுவதைத்தான் மக்கள் கேட்டிருக்கிறார்கள். அதை யாரும் பார்த்தது இல்லை. அது எங்கிருக்கிறது என்று தெரியாது. பெரும்பாலானவர்கள் அது பிரிவின் மலைக்கு பின்னால் இருக்கும் காடு, அந்த மலையை குடைந்து உருவாக்கப்பட்ட கல் கதவுதான் மர்ம கதவு என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் மர்ம கதவு என்பது பாதாளத்திற்கு செல்லும் ஒரு வழி என்று அங்கிருக்கும் யாருக்கும் தெரிந்திருக்கவில்லை. செல்வராயர் புன்னகையுடன் அங்கிருந்த 9 வீரர்களையும் பார்த்து, துவாரக குலத்தின் போட்டியில் வெற்றி பெற்று கடைசி கட்டம் வரை வந்த உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். நீங்கள் அனைவரும் உங்களுக்கு முன்னால் இருக்கும் தூண்களை பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அந்த தூணை உங்கள் ஆற்றலால் ஒளிரச் செய்யுங்கள். 10 தூண்களும் 10 ஒளி தூண்கள் போல ஒளிரத் தொடங்கியதும் போட்டி ஆரம்பமாகும். அதன் பிறகு நீங்கள் உள்ளே நுழைவீர்கள். நீங்கள் கதவிற்குள் நுழைந்த பிறகு நீங்கள் உயிருடன் இருக்கிறீர்கள் என்பதற்கு ஆதாரமே இந்த ஒளிரும் தூண்கள் தான். இது எரியும் வரை நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இது அணைந்தால் உங்கள் உயிர் பிரிந்துவிட்டது என்று அர்த்தம் என்றார். பேசிக்கொண்டே செல்வராயர் தனது கையை அசைத்து 9 ஒளிரும் கற்களை வீசினார். அவை ஒவ்வொரு வீரரை நோக்கியும் மிதந்து சென்றன. யாரும் ஆச்சரியப்படவில்லை. ஏனெனில் இவை சாதாரண கற்கள் அல்ல. மிகப்பெரிய ஆபத்து நேரங்களில் தங்களை காப்பாற்றக்கூடிய சிறப்பு வாய்ந்த தற்காப்பு ஸ்படிகங்கள் என்பது அவர்கள் அனைவரும் அறிந்திருந்தனர். பிறகு செல்வராயரின் கனத்த குரல் மீண்டும் எதிரொலித்தது. இந்த கற்கள் சிறப்பு ஆற்றல்களால் நிரப்பப்பட்டுள்ளன. உங்களால் போட்டியில் வெல்ல முடியாது என்று தோன்றினால் இந்த கல்லை உடைத்து விடுங்கள். அதற்குள் இருக்கும் சக்தி உங்களை காப்பாற்றி அந்த கதவிற்கு வெளியே கொண்டு வந்துவிடும் என்றார். இதை கேட்ட அனைவரும் அந்த கற்களை தங்களுடன் வைத்துக் கொண்டனர். பிறகு மீண்டும் செல்வராயர் புன்னகைத்து, இப்போது உங்கள் பிரம்மமய ஆற்றல்களை பயன்படுத்தி முன்னோக்கி சென்று தூண்களை ஒளிரச் செய்யுங்கள். அவர் சொன்னவுடன் முதல் ஆளாக அகிலன் தூணை நோக்கி சென்றார். நன்றி. லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.